நியூ சிபிஐ சீரிஸ் ஆக்சுவலாக நியூ சிபிஐ சீரிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக ஒரு ப்ரீஃப் ஐடியா. ஸோ பிஃபோர் வி ஆர் கோயிங் டு தி கான்செப்ட், இந்த ஐடியா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா என்னங்கிற ஒரு ஐடியா வந்து கொடுத்துட்றேன். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம், இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ சிபிஐனா என்ன அப்படின்னா, வி ஆர் கால்குலேட்டிங் தி இன்ஃப்ளேஷன். நாட்டில் இருக்கிற பொருளுடைய விலைவாசி எவ்வளோ வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மெஷர் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் தான் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ பொருளோட விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னா, எந்த பொருளோட விலைவாசி இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கன்சூமர் ஒரு மாதிரி, ரூரல் ஏரியாவில் ஒரு மாதிரி கன்சூம் பண்ணுவாங்க, அர்பன் ஏரியாவில் ஒரு மாதிரி கன்சூம் பண்ணுவாங்க, அதே மாதிரி ரிச் ஒரு மாதிரி கன்சூம் பண்ணுவாங்க, புவர் ஒரு மாதிரி கன்சூம் பண்ணுவாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் அப்ரோச் எடுத்துக்கிறோம். வி ஆர் டேக்கிங் அ பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்டில் நம்ம கூட்ஸ் போட்டுக்கிறோம், நிறைய கூட்ஸ் வந்து போட்டுக்கிறோம். ஓகே, இந்த பொருளோட விலையை நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஜேவான்ஸ் மெத்தட் படி எப்படி வரும்னா, இன்ஃப்ளேஷன் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இயர் பிரைஸ் மைனஸ் பேஸ் இயர் பிரைஸ் பை பேஸ் இயர் பிரைஸ் இன்டூ 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கரண்ட் இயர் பிரைஸ் மைனஸ் பேஸ் இயர் பிரைஸ் இன்டூ 100, ஆர் சம்டைம்ஸ் கரண்ட் இயர் பிரைஸ் மைனஸ் ப்ரீவியஸ் இயர் பிரைஸ், இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அவங்க கால்குலேட் பண்ணால் பை ப்ரீவியஸ் இயர் பிரைஸ் இன்டூ 100. ஸோ இந்த வருஷம் 60 ரூபா தக்காளி, போன வருஷம் 60 தக்காளியோட விலை 50 ரூபா அப்படின்னா, ஸோ அப்போ 10/50 அப்படின்னு எடுத்துக்கிறாங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்ன பண்ணுறாங்க, இப்போ தக்காளிக்கு எடுக்கிறப்போ நம்ம எக்ஸாம்பிள் எப்படி வருது, 60 மைனஸ் 50/50 இன்டூ 100. ஸோ அப்போ என்ன வருது, 10/50 இன்டூ 100, தட் இஸ் ஈக்குவல் டு 20%. அப்போ தக்காளிங்கிற ஒரு ப்ராடக்டோட விலை வந்து 20% இன்ஃப்ளேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்படி நம்ம பேஸ்கெட்டில் எவ்வளோ ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம், 358 ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு 358 ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறப்போ 358 ப்ராடக்ட்ஸ்க்கும் இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்துக்கிறோம். 358 ப்ராடக்ட்டுக்கும் பொருளோட விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறோம். இப்போ ஒரு தக்காளிக்கு 20% கால்குலேட் பண்ண மாதிரி 358 ப்ராடக்ட்ஸ்க்கும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணி எல்லாத்தோடைய ஆவரேஜ், எப்படி ஆவரேஜ் எடுக்கிறோம்னா ஜாமெட்ரிக் மீன். அந்த ஜாமெட்ரிக் மீன் தான் ஜெவான்ஸ் இண்டெக்ஸில் நம்ம மீன் ஆவரேஜ் எடுக்கிறது. ஆவரேஜ் எடுக்கிறதுல ஒரு மெத்தட் தான் ஜாமெட்ரிக் மீன். ஸோ எல்லாத்தோட ஆவரேஜ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி ஆவரேஜ் எடுக்கிறப்போ வெயிட்டட் ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சம்ஷன் பாஸ்கெட்டில் எது ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்டோ அதுக்கு அதிக வெயிட்டேஜ், எது கம்மி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுட்டுக்கு கொஞ்சம் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே அதை கன்சியூம் பண்ண போகிறாங்க. ஆனால் எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸ் ரீசார்ஜ் பண்ண போகிறதில்ல. ஸோ கரெக்டாக, அப்போது மக்கள் எல்லாருமே கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட்க்கு ஒரு அதிக வெயிட்டேஜும், கொஞ்சம் கம்மி இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட் கம்மி வெயிட்டேஜும் கொடுத்து நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ், ஒரு வெயிட்டட் ஆவரேஜில் வி ஆர் கால்குலேட்டிங் திஸ் இண்டெக்ஸ். ஸோ இதான் வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணுறது தான் இதோட பேசிக் ஐடியா. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இதான் வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணுறதுல கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். டீட்டெயில்டாக நான் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு அந்த ஃபவுண்டேஷனல் வீடியோஸ்லாம் நடத்தியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா யூ see this, you will understand. சிபிஐ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸோடைய பேஸ் இயர் வந்து நம்ம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்ததை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. நம்ம கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பற்றி எப்போ பார்த்தாலும் இன்னும் வந்து விசிடி, டிவிடி பிளேயரு, ஃப்ளாப்பி டிஸ்கெல்லாம் வச்சு மெஷர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தூக்கிட்டு எதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஓடிடி, நம்மளுடைய 6 பிளாட்ஃபார்மே சேர்த்துருக்காங்க. 6 பிளாட்ஃபார்மு கட்டுற ஃபீஸும் இன்னைக்கு வந்து சிபிஐயோட இண்டெக்ஸில் இருக்குது. எதுனா அமேசானு, ஜியோ ஹாட்ஸ்டாரு, இது மாதிரி எல்லாமே வந்திருக்கு. அதில் வேற என்ன இருக்கு, ZEE5, அப்புறமா சோனி லைவ், அப்புறமா நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் 6வது வந்து யூடியூப் ப்ரீமியம் யாரும் வாங்குறதில்ல. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு கொள்றாங்க ஒரு கேங்கு, அதுக்காகவே வாங்கிடணும் போல. ஸோ நிறைய பேர் எடுத்தாலே வந்து நீங்கள் ஏஐ கற்றுக்கோங்கன்னு ஒரு கேங் வருது, இல்லை லைஃப்பில் ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறீங்களான்னு ஒரு மேம் வராங்க. ஸோ உங்களுக்கு வராங்களா? எல்லாரும் சிரிக்கிறீங்க. அப்புறம் ஒருத்த வரான், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் நீங்கள் வந்து 50 லட்சம் பேர் ஆனம் சம்பாதிக்கலாம்னு. தொலை தான். ஸோ இந்த ஆக்சுவலி இது எல்லாமே இந்த 6தோட பேமெண்ட்ஸையும் உள்ள சேர்த்துருக்காங்க. சரி, அந்த காலத்தில் ஓல்டு பேஸ்கெட்டில் வந்து விசிடி, டிவிடி பிளேயர் இருந்த மாதிரி இப்போ கரண்டாக வந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனை சேர்த்துருக்காங்க, விச் இஸ் அ வெரி வெல்கமிங் சேஞ்ச். அது வெல்கமிங் இல்லை, பேஸ்கெட்டே வைடன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து மோஸ்ட் வெல்கமிங் திங். அண்ட் மெத்தடாலஜிஸ்லையும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்ன, அந்த புது பேஸ்கெட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட செக்ரட்டரி வந்து சௌரப் கர்க் வந்து எடிட்டோரியல் எழுதியிருந்தாரு. இவர் வந்து அவர் பாட்காஸ்ட்ல என்ன பேசினாரோ அதை தான் எடிட்டோரியல் எழுதியிருக்காரு. இதில் வந்து பெருசாக மெத்தடாலஜி பற்றிலாம் பேசல, ஜென்ரலாக தான்
டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. மெத்தடாலஜி பற்றி நம்ம டீட்டெயில்டாக டாக்குமெண்ட்டில் இருந்தது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டாக்குமெண்ட்டில். அதில் இருக்க கண்டென்ட்டை வெல்சி. ஸோ இவரோட 2 பாட்காஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு பாட்காஸ்ட் வந்து ஜிடிபி பற்றி பேசியிருக்காரு, இன்னொரு பாட்காஸ்ட் வந்து சிபிஐ பற்றி பேசியிருக்காரு. 2 சன்செட் டிவியில் பாட்காஸ்ட் இருக்குது. ஸோ சன்செட் டிவி பாட்காஸ்ட்டில் இவரோட டிஸ்கஷன் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் தி நியூ சீரீஸ், அப்டேட்டட் சீரீஸோட முதல் இன்ஃப்ளேஷன் வேல்யூ ஃபார் ஜனவரி 2025 வந்து என்ன அப்படின்னா 2.75. ஸோ 2.75 இஸ் தி இன்ஃப்ளேஷன். நம்ம போன வாரம் வரைக்கும் 1.8 இருந்தோம். புது சீரீஸில் அது 2.75க்கு வந்து அகைன் இட் கேம் இன் டு தி அவர் பிராக்கெட். நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் டார்கெட்டான 2 to 6க்குள்ளே மெயின்டைன் பண்ணணும்னு இருக்குல்ல, ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ரூரலில் 2.73, அர்பனில் 2.77 அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சிஎஃபிஐனா என்னதுன்னா கன்சூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ். கன்சூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா ஒன்றும் புதுசு கிடையாது. கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு நம்ம பார்க்குறோம்ல, அதில் ஃபுட்டுக்கு வந்து நம்ம ஓல்டு சீரீஸில் 46% வெயிட்டேஜ் இருக்கும். அந்த 46%ல இருக்கிற அந்த ஃபுட்டை மட்டும் தனியாக எடுத்து ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் வந்து கன்சூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அது தனியாலாம் கால்குலேட் பண்ணுறதில்ல. அதே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்எஸ்ஓ ஆல்ரெடி இருக்கிற சிபிஐலேருந்து அந்த ஃபுட்டோட பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து காட்டுறது தான் கன்சூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இப்போ ஃபுட்டோட வெயிட்டேஜ் வந்து 46லேருந்து 36 குறைச்சிட்டாங்க, ஹவுஸ் ஹோல்ட் கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை பற்றியெல்லாம் தான் டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து 2.13, ரெண்டுமே வந்து பார்டருக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து மெத்தடாலஜி சேஞ்சஸை வச்சு ப்ரிலிம்ஸ்லையும் கேள்வி வந்திருக்கு, மெயின்ஸ்லையும் கேள்வி வந்திருக்கு. பேஸ் இயர் வச்சு ப்ரிலிம்ஸில் கேட்கலாம், ஆர் இதே ஸ்டேட்மெண்ட்டாக இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். ஆர் யூபிஎஸ்சி பிவைக்யூவில் 10 மார்க்கில் கேட்டாங்க, வாட் ஆர் ஆல் தி சேஞ்சஸ் மேட் இன் தி ஜிடிபி கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது 2019 10 மார்க் கொஸ்டின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து 2024 15 மார்க் கொஸ்டின் இன் எக்கனாமி என்னதுன்னா, 2024 நான் இன்னும் என்னைக்கு சிம்பு மோட்லேருந்து வெளியே வர போகிறேன்னு தெரில. அது கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால சிம்புவாகவே இருக்கேன் நான். ஸோ 2024 பிவைக்யூவில் 15 மார்க்கில் தேவ் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். என்னதுன்னா, வாட் ஆர் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் இன் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் மெஷர்மெண்ட். நம்ம பார்த்தாலும் கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ், வீக்லி ஸ்டேட்டஸ் அதில். ஸோ அந்த மாதிரி வந்து பேஸ்ட் ஆன் தி இண்டிசஸ் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ சிபிஐயோட ரிவிஷன் வச்சு கூட வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்ச்னா, பேஸ் இயர் வந்து 2012 2024 அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆஸ் இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் யூசிங் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேங்கிறது யார் பண்ணுறா அப்படின்னா, எர்ஸ்ட்வைல் என்எஸ்எஸ்ஓ, கரண்டா என்எஸ்ஓ, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இவங்க பண்ணுற ஒரு சர்வே தான் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே. ஸோ இந்த சர்வேவை பேஸ் பண்ணி தான் சிபிஐ வேல்யூ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் சர்வே? ஸோ இந்த சர்வேல என்ன பண்ணுவாங்கன்னா, என்எஸ்ஓ அஃபிஷியல்ஸ் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போயிட்டு உங்கள் மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. விச் யூ மஸ்ட் நாட் ஆஸ்க், பட் ஆனால் இவங்க வந்து கேட்குறாங்க, உங்கள் மாத சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு உங்கள் மாத சம்பளத்தில் எதாவது விஷயத்தை எதுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதாவது விஷயத்தை எதுக்குன்னா, இப்போ உங்கள் மாத சம்பளம் வந்து 30,000 ரூபாய் அப்படின்னா, ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, தோசை மாவு வாங்க எவ்வளோ செலவாகுது, மொபைல் ரீசார்ஜ் பண்ண எவ்வளோ செலவாகுது, ஓடிடிக்கு எவ்வளோ செலவாகுது, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட எவ்வளோ செலவாகுது, இந்த மாதிரி வந்து பஸ்ஸு, ட்ரெயின், மெட்ரோ டிக்கெட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, பெட்ரோல் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகுது. ஸோ அந்த 1 மந்த்து அவங்களுக்கு வர சேலரியை ஹவு தே ஆர் ஸ்பெண்டிங், அதுக்கான ஸ்பிளிட் அப் வந்து மெஷர் பண்ணுறாங்க. இதை வந்து மெஷர் பண்ணுறப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10% குரூப்ஸாக பிரிச்சுக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே மெஷர்மெண்ட் இல்லைல்ல. 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். நம்ம எங்கல்ஸ்ல பார்க்குறோம்ல, 10,000 ரூபாய் சேலரி வாங்கினவனுக்கு 50% வந்து ஃபுட்லேயே போயிடலாம். 1,00,000 சேலரி வாங்கினவனுக்கு 5%, 10% தான் ஃபுட்டுக்கு போகும். ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் நம்ம வந்து காமனாக மெஷர் பண்ண முடியாததுனால பீப்புளை வந்து நம்ம வந்து லொரன்ஸ் கர்வ்ல பார்க்குற மாதிரி, லொரன்ஸ் கர்வ்ல என்ன பார்ப்போம், எக்ஸ் ஆக்சிஸில் பீப்புளை வந்து லோ இன்கம்லேருந்து ஹை இன்கம் வரைக்கும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி 10% குரூப்ஸாக பிரிக்கிறாங்க. அதாவது பாட்டம் 10% ஒரு குரூப், 10%. ஸோ இவங்க எப்படின்னா 10, 20, 30, 40, 50, 100 அப்படின்னு பிரிக்கிறப்போ பாட்டம் 10% இங்கே இருப்பாங்க, அடுத்த 10% இன்கம் இங்கே இருக்காங்க, அடுத்த 10% இன்கம் இங்கே. அப்போ இந்த எண்டில் யார் இருப்பாங்கன்னா டாப் 10% பணக்காரங்க. ஸோ டாப் 10% பணக்காரங்க, இங்கே 10% ஏழைங்க, இங்கே நடுவில் வந்து மிடில் கிளாஸோட 10% மிடில் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 3% குரூப்ஸாக 10% குரூப்ஸாக நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம்.
பிரித்து வச்சு ஒரு அந்தந்த பர்சன்டேஜ் குரூப்புக்கும் மாறுது கன்சம்ஷன் பேட்டர்ன். அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி 10% குரூப்ஸும் கன்சம்ஷன் பேட்டர்னை மெஷர் பண்ணுவோம். மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே. இது என்ன சொல்லுது அப்படின்னா, மக்கள் தன்னோட சேலரியை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஹவு கன்சம்ஷன் ஹேப்பன்ஸ். இப்போ நம்ம வந்து அக்ரிகேட் டிமாண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம்ல. அக்ரிகேட் டிமாண்ட்னா என்ன? எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் நம்ம வந்து ஜிடிபி கால்குலேட் பண்ணுவோம். அதாவது சி பிளஸ் ஜி பிளஸ் ஐ பிளஸ் எக்ஸ், கரெக்டா? அக்ரிகேட் டிமாண்ட்னா என்ன அப்படின்னா, எக்கானமியில் உருவான டோட்டல் டிமாண்ட். அதோட கால்குலேட் பண்ணுறதுக்கான இண்டிகேட்டர் தான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் சி பிளஸ் ஜி பிளஸ் ஐ பிளஸ் எக்ஸ் இது நாளையும் ஆட் பண்ணால் தான் எக்கனாமியோட அக்ரிகேட் டிமாண்ட். அப்போ அக்ரிகேட் சப்ளைனா என்ன? அது வந்து ப்ராடக்ட் மெத்தட். ப்ராடக்ட் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் அக்ரிகேட் சப்ளை. டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ டிமாண்டுக்கு சப்ளைக்கும் உள்ள இருக்க மேட்ச் பார்க்கறதுக்கு தான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட். இப்போ இதில் இந்த சி இருக்குல்ல, இந்த சி காம்போனண்ட்டை தான் இந்த வந்து மெஷர் பண்ணுறாங்க. இந்த ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே மூலமா இந்த சி காம்பனண்டோட பிஹேவியர், ஹவுஸ் ஹோல்ட்ஸோட கன்சம்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவன் ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறான், ஃபியூவலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறான், அதே மாதிரி வந்து ஹவுஸ் ரெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறான், இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறான், ஆல் திஸ் திங்ஸோடைய ஷேர் நமக்கு கிடைக்குது. அந்த ஷேர் தான் வந்து எவ்ரி 5 இயர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ வழக்கமாக இதுக்கு முன்னாடி கடைசியாக 2011-12 பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த டியூ வந்து 2016-17 பண்ணாங்க. ஆனால் 2017 அதோட டேட்டா ரிலீஸ் பண்ணலை. ஸோ எவ்ரி 5 இயர்ஸ் இது பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் இது பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வருஷம் சிபிஐ அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் 2017 அந்த டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ அதில் நிறைய இன்அக்யூரசிஸ் இருக்குது, டேட்டாவில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணல. அதனால் என்ன ஆயிடுச்சு, ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே 2017 வராததுனால பேஸ் இயரும் அப்டேட் ஆகலை. ஸோ எவ்ரி 5 இயர் பேஸ் இயர் அப்டேட் பண்ணணும். ஆனால் 2017 நம்ம பண்ணியிருக்கணும், ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்ததாக ஃபைனலாக அது நடந்தது 2023-24. ஸோ 2023-24 என்ன பண்ணுவாங்கன்னா, ஜான்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த சர்வே வந்து நடத்தி, அந்த 2023-24 இல்லை சாரி, ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் இந்த சர்வேவை நடத்தி அவங்களோட கன்சம்ஷன் பேட்டர்னை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ மெஷர் பண்ணி நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கிடச்சிரும். அப்போ இந்த சர்வேயோட டேட்டா கிடச்ச உடனே இமீடியட்டாக அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பேஸ் பண்ணி நம்ம கன்சம்ஷன் பேட்டர்ன் தெரிஞ்சிச்சா, அதை பேஸ்டு அவங்க வந்து ஜிடிபி கால்குலேட் பண்ணுறாங்க. ஜிடிபி பல பர்பஸஸ், பாவர்ட்டி எஸ்டிமேஷன், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பாங்க. மெயினாக அதோட பர்பஸ் என்னன்னா, சிபிஐ அப்டேட் பண்ணுறது தான். சிபிஐயில் இப்போ நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம், அதோட 6 இண்டிகேட்டர்ஸில் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், பான் டொபாக்கோ, இன்டாக்சிகன், க்ளோதிங், ஃபுட்வேர், அது மாதிரி ஒரு 6 இண்டிகேட்டர்ஸ் பார்ப்போம்ல. அதோடைய பர்சன்டேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இதை தான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறாங்க. ஸோ 2023 தான் இந்த ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப்டர் 12 இயர்ஸ் பண்ணதுனால இந்த டேட்டா வந்த உடனே என்ன ஆகுது, நம்ம 2023 இந்த ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே நடக்குது, சரியா? 2023 இது பண்ண உடனே நமக்கு வந்து 2024 மார்ச் 31 வரைக்கும் பண்ணுறாங்க. 2024 இந்த டேட்டாவை ரிலீஸ் ஆகிடுது. 2025 இருக்குல்ல, இந்த 2025 தான் ரொம்ப முக்கியமான இயர். இது வந்து சிபிஐ கால்குலேஷனில் உங்களுக்கு புரியும் ஏன் முக்கியமான இயர் அப்படின்னு. ஸோ இந்த 2025 நமக்கு வந்து இல்லை 2024 தான் வந்து நம்ம வந்து என்னவா வச்சுருப்போம்னா, பேஸ் இயராக வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கன்சம்ஷன் பேட்டர்னை வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, 2024 ஜான்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 12 மாதத்துடைய ப்ரைஸஸையும் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து 2024 அவங்க வந்து சர்வே ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 நம்ம வந்து விலைவாசி என்ன, ஸோ ஜனவரியில் என்ன விலைவாசி, பிப்ரவரியில் என்ன விலைவாசி, மார்ச்சில் என்ன விலைவாசின்ட்டு 12 மாதத்துடைய ப்ரைஸஸ் டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை தான் ரெஃபரன்ஸாக வச்சுருக்க போகிறாங்க. அதுதான் வந்து பேசியராக செட் ஆகிடுச்சு. இப்போ 2024 இருக்கிற என்டையர் டேட்டா எடுத்தாச்சா? ஸோ அப்போ நமக்கு ப்ரைஸ் டேட்டா கேம் ஃப்ரம் 2024, கன்சம்ஷன் பர்சன்டேஜ் டேட்டா கேம் ஃப்ரம் 2023. ஸோ அப்போ இமீடியட்டாக அப்போ அடுத்த வருஷம் பெருசாக கன்சம்ஷன் பேட்டர்ன் மாறாது. ஸோ கன்சம்ஷன் பேட்டர்ன் நடந்த அடுத்த வருஷமே வந்து ப்ரைஸஸ்க்கான சர்வே நடத்தி எவ்வளோ விலைவாசி விற்கிதுங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது 2025, இதுதான் வந்து லிங்க் இயர். நமக்கு சேஞ்ச் வந்தது 2026. 2026 தே சேஞ்ச்டு. 2026 ஜான் டு டிசம்பர் வந்து நியூ சீரீஸில் அது ரிலீஸ் ஆக போகுது. அதோட முதல் டேட்டா இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த 2025 இந்த 1 இயர் கேப்பை வந்து ஏன் விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதனாலனா, இதுதான் வந்து லிங்க் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிங்க் இயர்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ புது சீரீஸ் வந்து 2026 வரப்போகுது. ஸோ அப்போ 2026 நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ பேஸ் இயராக இருக்க போகிறது 2024. 2024 உங்களுக்கு வந்து தக்காளி விலை எவ்வளோ, 2026 ஜனவரியில் தக்காளி விலை எவ்வளோ அப்படின்னு பார்க்குறப்போ தக்காளியோட இன்ஃப்ளேஷன் நமக்கு தெரியுது. 2024 தக்காளி விலை 50 ரூபா,
2026 ஜனவரியில் தக்காளி விலை 60 ரூபா. அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 20%. கரெக்டாக 50 ரூபாலேருந்து 60 ரூபா ஆகுதுன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் 20%. ஸோ 20% இன்ஃப்ளேஷன் நான் சொல்கிறேன். இதுக்காக தான் 2024 பேஸ் இயர் 2026 ஜனவரி வேல்யூ நம்ம பார்க்குறோம். 2025 நடுவில் என் கேப் விடுறாங்க அப்படின்னா அது லிங்க்குக்கு. 2025 இஸ் தி ஒன்லி இயர் வேர் தே வில் கால்குலேட் த இன்ஃப்ளேஷன் இன் போத் தி பேஸ் இயர்ஸ். 2012ங்கிற பேஸ் இயர்லையும் 2025ல நமக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டாங்க. கரெக்டா? ஸோ அப்போ 2025ல தே ஆர் கால்குலேட்டிங் இன் போத் தி பேஸ் இயர். 2012லையும் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க, 2024லையும் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. 2012 பேஸ் இயராக வச்சு ஓல்டு சீரீஸில் கால்குலேட் பண்ணிட்டாங்க. நமக்குலாம் தெரியாமல் சீக்ரெட்டாக 2024 பேஸ் இயராக வச்சு, சும்மா சொல்கிற சீக்ரெட்டானு, 2024 பேஸ் இயராக வச்சு 2025 போன வருஷம் நடந்த 12 மாதத்துக்கும் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா 2024 இருக்குது, 12 இருக்குது, 24 இருக்குது. இந்த ரெண்டு டேட்டாவை தான் நம்ம கம்பேர் பண்ணி அந்த ஜனவரி மாதத்தோட 2024 உடைய ஜானில் என்ன பண்ணுறாங்கன்னா they are calculating inflation first by using 2012 method. அதில் வந்து அது என்ன காட்டுதுன்னா 2.5 காட்டுதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா 2024 பேஸ் இயராக வச்சு ஒரு இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறாங்க. அது வந்து மேபி வந்து 2.8 காட்டுதுன்னு வச்சுக்கலாம். இல்லை நான் சொல்கிறேன் 2025 உடைய ஜனவரி மாதம் 2012 வந்து பேஸ் இயராக வச்சு கால்குலேட் பண்ணும்போது 2.5 காட்டுது. 2024 புது பேஸ் இயரை வச்சு கால்குலேட் பண்ணும்போது 2.8 காட்டுது. அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க வேரியேஷன் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிருது. பழைய பேஸ் இயருக்கும் புது பேஸ் இயருக்கும் வேரியேஷன் எவ்வளோன்னு தெரியுதுல. பழைய மெத்தடுக்கும் புது மெத்தடுக்கும் நடுவில் இருக்க வேரியேஷனை கண்டுபிடிச்சு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பல யுக்திகளை கையாண்டு இதை வச்சு தான் பேக் சீரிஸ் டேட்டாவை கொண்டு வர போகிறாங்க. இப்போ நமக்கு புது பேஸ் இயர் வந்த பிறகு நமக்கு என்ன சேலஞ்ச் வரப்போகுதுன்னா, இப்போ 2026லேருந்து 2024 பேஸ் இயராக வச்சு கால்குலேட் பண்ண இன்ஃப்ளேஷன் டேட்டா தான் இருக்கும். இந்த டேட்டாவை நம்ம 2025க்கு பின்னாடி இருக்கிற எந்த வருஷத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் 2012 பேஸ் இயராக வச்சு கால்குலேட் பண்ண டேட்டா. ஸோ அப்போ பழைய பேஸ் இயரில் கால்குலேட் பண்ண டேட்டாவையும் புது பேஸ் இயரில் வந்து கால்குலேட் பண்ண டேட்டாவையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பேக் சீரிஸ் டேட்டா அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த வாட்டி இவங்க வந்து பேக் சீரிஸ் டேட்டா பொதுவாக என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, புது பேஸ் இயரில் இருக்கிற ப்ரைஸஸை ரெஃபரன்ஸாக வச்சு பழைய பின்னாடி இருக்க எல்லா வருஷத்துக்கு திரும்ப ரீகால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் அப்படி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஜிடிபிக்கெலாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லிங்க் இயருங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ லிங்க் இயர்னு 2025 கொண்டு வந்து அந்த வருஷத்தில் 2 பேஸ் இயர்லையும் டேட்டாவை கால்குலேட் பண்ணி அந்த வேரியேஷன் ஃபேக்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வேரியேஷன் ஃபேக்டரை வச்சு எல்லா வருஷத்தோட அது ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறான். கான்ஸ்டன்ட் எடுத்து பின்னாடி இருக்கிற எல்லா வருஷத்தோடையும் மல்டிப்ளை பண்ணி அந்தந்த வருஷத்தோட நியூ டேட்டாவை எடுக்கிறாங்க. ஸோ தட் யூ கேன் கம்பேர். ஸோ எப்போவுமே வந்து நம்ம பேஸ் இயர் மாற்றுறப்போ பழைய பேஸ் இயரில் கால்குலேட் பண்ண டேட்டாவையும் புது பேஸ் இயரில் கால்குலேட் பண்ணுற டேட்டாவையும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற இந்த பர்பஸ்க்காக தான் லிங்க் இயர் அப்படிங்கிற இந்த கான்செப்டை கொண்டு வந்து லிங்கிங் ஃபேக்டர் அப்படிங்கிற இந்த கான்செப்டை கொண்டு வராங்க. அப்போ 2024ங்கிறது பேஸ் இயராக இருக்குன்னா 2025ங்கிறது லிங்க் இயராக இருக்கும் போது அதில் பேஸ் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சி அந்த கான்ஸ்டன்ட்டை பழைய எல்லா வருஷத்தோட இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் வந்து 2014 எவ்வளோ இருந்தது, 2026 எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் கம்பேர் பண்ணோன்னா இது வந்து 2012ங்கிற பேஸ் இயரில் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்து 2024 பேஸ் இயர்னு வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு டேட்டாவே நம்மளால் கம்பேர் பண்ணவே முடியாது. கரெக்டா? அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா 2025லேருந்து பின்னாடி இருக்கிற எல்லா வருஷத்தோட டேட்டாவையும் நம்ம புது பேஸ் இயரில் அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணுறதுக்கு பேர் தான் பேக் சீரிஸ் டேட்டா. ஸோ இந்த பேக் சீரிஸ் டேட்டாவை கொண்டு வரதுக்காக தான் 2025 லிங்க் இயராக வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த வருஷம் புதுசாக வந்து நம்ம கொண்டு வந்த ஒரு விஷயம். இது வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுடைய டாக்குமெண்ட்டில் இதை வந்து இந்த ப்ராசஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டெரிவேஷன்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம அதுக்குள்ளலாம் போக வேணாம். இப்போதைக்கு பேஸ் இயர் 2024 அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணுறோம். கூடவே சேர்ந்து 2025 லிங்க் இயராக வச்சு அதுலேருந்து ஒரு லிங்கிங் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் பேக் சீரிஸ் டேட்டாவை கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் வித்தவுட் நோயிங் தி எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்னோட இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் நான் போட்டிருப்பேன். அந்த ஃபவுண்டேஷன் வீடியோவில் இன்ஃப்ளேஷன் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா புரியும். நீங்களாம் அப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு நடத்திட்டேன் சரியா, புரியுதுல சரியா, உங்களெலாம் புரியுது தானே, யார் அந்த புது கேங்கு புரிஞ்சிச்சா? சரி, ஸோ அப்போ உங்களுக்குலாம் புரியும். ஃபஸ்ட்டாக யாராவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன்ஃப்ளேஷன் கான்செப்ட்ஸை பார்த்துட்டு, ஏன்னா பேக் சீரிஸ்ன்றேன், பேஸ் இயர்ன்றேன், சிபிஐன்றேன். ஸோ புதுசாக பார்க்குறவனுக்கு சிபிஐனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு தான் தெரியும்.
அதனால அது தெரியாது, கரண்ட் ஜென்சிக்கு இது கட்சி பேர் தெரியாது, பட் இருந்தாலும் சொல்றேன் நான். ஸோ அப்படி இருக்கிறப்போ சிபிஐனா என்னங்கிற அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால ஜஸ்ட் ஆடிங். ஸோ இப்போ புரிஞ்சுச்சா லிங்க் இயருங்கிற கான்செப்ட் என்னன்னு? நவ் வில் கோ பேக் டு தி மெத்தடாலஜி சேஞ்ச். இந்த மெத்தடாலஜி சேஞ்ச் தான் வந்து மெயினாக இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ முதல் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? ஸோ ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேல வி ஆர் டூயிங் த சர்வே அண்ட் கேச்சிங் த பர்சன்டேஜஸ். அப்புறம் அந்த பர்சன்டேஜஸை 2023லேருந்து எடுத்துக்கிறோம். 2024ல நம்ம ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி அதை பேஸ் இயராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 2025ல 2012லையும் ஒரு வாட்டி வச்சு கால்குலேட் பண்ணுறோம், 2024லையும் வச்சு ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணி கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிக்கிறோம். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் 2026 ஜனவரிக்கு வந்து நம்ம புது சிபிஐ கண்டுபிடிக்கிறோம். புது சிபிஐ கண்டுபிடிக்கிறப்போ அது 2024லேருந்து நம்ம வரும். பழைய டேட்டா எல்லாமே பேக் சீரீஸில் இந்த புது பேஸ் இயருக்கு அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம சேஞ்சஸ் மேட் இந்த ஜிடிபி கால்குலேஷன் நான் டாபிக் நடத்துகிறப்போ உங்களுக்கு பேக் சீரிஸ் டேட்டா பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். வாட் இஸ் பேக் சீரிஸ் அப்படின்னு 2018ல் அதில் என்ன பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த பேக் சீரிஸ் டேட்டாவை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த பேக் சீரிஸ் டேட்டா இன்னொன்று வரும். பிப்ரவரி 27 நம்ம எக்கனாமிக் சர்வே முடிக்கிற அன்னைக்கு ஜிடிபி டேட்டா வருது புது மெத்தடில். ஸோ அது ஆஃப்டர் எக்கனாமிக் சர்வே வில் டிஸ்கஸ். சரியா? ஸோ நமக்கு அடுத்த முக்கியமான சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிபிஐயில் நம்ம ஓல்டு சீரீஸில் 6 டிவிஷன்ஸ் தான் இருக்கும். ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், பான் டொபாக்கோ, ஹவுசிங்கு, க்ளோதிங், ஃபுட்வேரு, அந்த மாதிரி 6 இருந்ததில்ல. இப்போ அதை 12 ஆக்கிட்டாங்க. ஸோ யூஎன் சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கௌண்ட்ஸ் அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தே ஹவ் இன்க்ரீஸ்ட் இட் டு 12. ஸோ யூஎன் சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கௌண்ட்ஸ் கீழே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சம்ஷன் அக்கார்டிங் டு பர்பஸ் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஓஐசிஓபி அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யூஎன் கைட்லைன்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் எல்லா நாட்டிலையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே பண்ணுறப்போ சர்வேல போய் கேட்பாங்களே என்னென்ன கமாடிட்டிஸ்க்கெலாம் எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்போ எந்தெந்த கமாடிட்டிஸ்லாம் எடுத்துக்கணுங்கிற லிஸ்ட்டு வந்து இவங்க தராங்க. அது எப்படி வந்து 12 கிளாஸிஃபை பண்ணி அதை சப் குரூப்ஸாக பிரித்து அந்த காமன் லிஸ்ட்டை வந்து யூஎன் வந்து ரிலீஸ் பண்ணுது. நம்ம பழைய சீரீஸில் 6 டிவிஷன்ஸ் வச்சிருந்ததை இப்போ 12 டிவிஷன்ஸாக இந்த யூஎன் சொன்ன மாதிரி மாற்றிட்டு, நம்ம 2015ல் ஜிடிபி கால்குலேஷன் யூஎன் சொன்ன மாதிரி மாற்றணும். இப்பயும் அந்த மாதிரி தான் மாற்றிருக்கோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சம்ஷன் அக்கார்டிங் டு பர்பஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின் வரலாம். அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு இன்ஃப்ளேஷன் ஆர் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே ஆர் சிபிஐ whatever யூஎன் ரிலீஸ் பண்ணுற ஒரு கைட்லைன்ஸ் தான். அதோட மேட்ச் பண்ணுற மாதிரி 12 கேட்டகரி என்னங்கிறது நான் குரூப்பில் போட்டிருந்தேன், பட் இன்னைக்கு நம்ம திரும்ப பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து ஆல் இண்டியா லெவல், ஸ்டேட் லெவல் 2 டேட்டாவும் ரிலீஸ் பண்ணுறோம். கூடவே வந்து ரூரல் அர்பன் கம்பைன்டு. ஸோ ரூரலுக்கு ஒரு டேட்டா இருக்குது, அர்பனுக்கு ஒரு சிபிஐ இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன்டு அப்படின்னு ஒரு சிபிஐ இருக்குது. அந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம வந்து சிபிஐ வந்து கொண்டு வரோம். ஸோ தட் இஸ் தி ஐடியா ஹியர். ஸோ நியூ அடிஷன்ஸில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் ஹவுசிங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓல்டு சீரீஸில் பார்த்தோம்னா சிபிஐ ரூரலில் ஹவுசிங் அப்படிங்கிறதுல 0ன்னு இருக்கும். வெறும் அர்பனில் மட்டும்தான் ஹவுசிங்க்கு வேல்யூ இருக்கும். இப்போ ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஹவுசிங்ஸையும் எடுத்துக்கிறாங்க, அங்கேயும் வாடகை கட்டுறாங்க. 2011ல் அது வந்து அப்போ வந்து அது சர்வே எடுக்கல, இப்போ வந்து எடுத்துருக்கிறதுனால அதை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆன்லைன் மீடியா சர்வீஸ் ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம்ஸ், ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ், வேல்யூ ஆடட் டைரி ப்ராடக்ட்ஸில் புது மேட்டர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மில்லட்ஸ் சேர்த்துருக்காங்க, பார்லே அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸு, பென்ட்ரைவு, ஹார்ட் டிஸ்க்கு, இதுக்கெலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அட்டண்டன்ஸு, பேபி சிட்டரு, வீட்டில் இருக்கிற டொமஸ்டிக் ஹெல்ப்பு, அதுக்காகிற செலவெல்லாம் வந்து ஹவுசிங் ரெண்ட் கீழே நம்ம ஆட் பண்ணுறோம். ஹவுசிங் ரெண்ட் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரியான செலவுகளும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட், இப்போ எல்லாரும் ஜிம்முக்கு போய் நம்ம டம்பிள்ஸ் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா அது எதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விசிஆர், விசிடி, டிவிடி பிளேயர், போன வருஷம் வரைக்கும் இன்ஃப்ளேஷனுக்கு இதெல்லாம் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ விசிஆர், விசிடி, டிவிடி பிளேயரு, அதுக்கப்புறம் வந்து ரேடியோலாம் வச்சு தான் நீங்கள் 10 வருஷமாக இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணீங்களா? ஓகே. டேப் ரெக்கார்டர்னா என்னன்னே இந்த வீடியோ பார்க்குற பாதி பேருக்கு தெரியாது. டேப் ரெக்கார்டர் சரி, அது எடுத்தது வந்து சந்தோஷம் தான். டேப் ரெக்கார்டர்னா என்ன அப்படின்னு எடிட்டர் வந்து இங்கே இமேஜ் போட்டால் நல்லாயிருக்கும். நமக்கு எடிட்டர் கிடையாது, நான் தான் போடணும். ஸோ மெத்தட் வந்து இங்கே என்ன வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி இது வந்து ப்ரிலிம்ஸில் எடுத்து கேட்கலாம். இப்போ இந்த மெத்தடுக்குள்ளே நான் போகிறோம்ல, சும்மா இந்த ஐடியா மட்டும் வச்சுக்கோங்க. ஜெவான்ஸ் இண்டெக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்குலாம் இது தெரிஞ்சிருக்கும் போல். ஸோ ஜெவான்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்க எக்கனாமிக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஜெவான்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடை தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஜெவான்ஸ் இண்டெக்ஸ்னா என்னதுன்னா, இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 1850s, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வெயிட்டட் ஆவரேஜ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொண்டு வராரு. ஒன்றும் இல்லை, நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் இண்டெக்ஸ் எப்பவுமே கால்குலேட் பண்ணுறோம்ல,
அதைத்தான் அதுக்கு பேர் வந்து ஜெவான்ஸ் இண்டெக்ஸ் தான். ஸோ ஜெவான்ஸ் இண்டெக்ஸ் நேம் சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டால் இட்ஸ் ரிலேட்டட் டு சிபிஐ. ஸோ ஜெவான்ஸ் இண்டெக்ஸ் அப்புறமா வந்து ஜே ஃப்ரேயர் அப்படின்னு இன்னொன்று இருக்கு. ஸோ ஜெவான்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் ஜே ஃப்ரேயர்ஸ் இண்டெக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படிதான் யூபிஎஸ்சி கேட்கும், அதுக்கு மேலே கேட்காது. சரியா? மேபி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க டீட்டெயிலாக படிங்க. நமக்கு வந்து இது ரெண்டும் போதும். யூபிஎஸ்சி கேட்கறது எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி தான் இதெல்லாம் கேட்பாங்க. அது ரிலேட்டட் டு வாட்னா இஸ் ரிலேட்டட் டு சிபிஐ நியூ மெத்தட், அவ்வளோதான். வெயிட்டட் ஆவரேஜை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு புது யுக்தி, அதான் வந்து ஜே ஃப்ரேயர், ஏர் ஃப்ரேயர் மாதிரி இவர் வந்து ஜே ஃப்ரேயர். ஸோ புது இண்டெக்ஸ். ஸோ இந்த ஜெவான்ஸ் இண்டெக்ஸில் ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் நமக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது வந்து ஜாமெட்ரிக் மீன் வந்து எடுக்கிறாங்க. ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் வாட் அப்படின்னா, ஸோ இதோட ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா PI/PIT - 1 அப்படின்னு இருக்குல்ல. கீழே வந்து பேஸ் இயர் ப்ரைஸஸ். பிஐனா என்னதுன்னா ப்ரைஸ் ஆஃப் தி ஐட்டம் இந்த கரண்ட் இயர். 2026 ஜனவரியில் தக்காளி விலை எவ்வளோ? 2026 தக்காளி விலை 60 ரூபா. ப்ரைஸ் ஆஃப் தி ஐட்டம் இந்த பேஸ் இயர் பீரியட். பேஸ் இயரில் தக்காளியோட விலை 50 ரூபா. அப்போ 60/50 ஹோல் டு தி பவர் 1/n. நீங்கள் அந்த ஃபுட்டுங்கிற காம்பனண்ட்டை எத்தனைவா பிரிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் n, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இந்த சாம்பிள் இன்டூ 100. இந்த மாதிரி மெத்தடில் கால்குலேட் பண்ணுறது தான் ஜெவான்ஸ் மெத்தட். இட்ஸ் an elementary price index formula calculated as an unweighted geometric mean. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சிபிஐ இஸ் calculated by using geometric mean. ஸ்டேட்மெண்ட்டில் arithmetic mean கொடுக்கலாம். மேபி அவங்க ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ கொடுக்கலாம். ஜாமெட்ரிக் மீன்னா என்ன, அரித்மெட்டிக் மீன்னா என்ன, இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மேபி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஞாபகம் இருக்கலாம், ஏன்னா அதெல்லாம் முன்னாடி மேக்ஸில் வந்துச்சு. இப்போ ஸோ ஜாமெட்ரிக் மீன் அப்படிங்கிற இந்த மெத்தடில் வந்து தே ஆர் கால்குலேட்டிங். ஆனால் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனும் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனும் படிச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு தேவை. ஸோ அப்போ புரிஞ்சிச்சா? ஸோ ஃபார்முலாலாம் தேவையில்லை. ஜெவான்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் ஜே ஃப்ரேயர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So new CPA series remains representatives of current household patterns, price structures and evolving nature of India's economy. 2011 to 14 வந்து நிறைய 24 இந்த 14 இயர்ஸ்ல ஏகப்பட்ட ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்துச்சு. கன்சூமர் பிஹேவியர் மாறிடுச்சு, எக்கானமி என்னன்னு மாறிடுச்சு, அர்பனைசேஷன் ரேட் அதிகமாக இருக்கு, ஏன்னா ரூரல் கன்சம்ஷன் வேற அர்பன் கன்சம்ஷன் வேற. ஸோ சர்வீஸ் செக்டரோட எக்ஸ்பான்ஷனும் அதிகமாக இருக்கு. நம்ம சிபிஐல சர்வீசஸ் அப்போ நிறைய ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறமா டிஜிட்டைசேஷன் அதிகமாக இருக்கு, அப்போ டிஜிட்டல் சர்வீசஸ் அதையும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ அதனால தான் இந்த பேஸ்கெட் சேஞ்ச் வந்து தேவை. ஸோ த பேஸ் அப்டேஷன் ஹஸ் பீன் அண்டர்டேக்கன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே 23-24. அந்த இயர் நோட் பண்ணிக்கோங்க, 23-24ங்கிறது. ஏன்னா அது ப்ரிலிம் ஸ்டேட்மெண்ட்ல கன்ஃபியூஸ் பண்ணலாம். which provides comprehensive information on household expenditure patterns across rural and urban areas. CPA 2024 இப்போ வந்து என்ன பண்றோம்னா நம்ம சொன்னதான். Expenditure weights are derived from 2023-24 while base year prices were collected during January to December. January to December 2024ல எல்லாத்தோட prices நம்ம வந்து calculate பண்றோம். Accordingly 2024 has been selected as a base year, ensuring close alignment between weight reference and price reference. So நம்மளோட weightages வந்து நம்ம எதுல இருந்து எடுத்துக்கிறோம்னா இந்த consumption expenditure survey பேஸ் பண்ணி ஒருத்தரும் தன்னோட மாச சம்பளத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க, ஃபுட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கிற அந்த வெயிட்டேஜ் வந்து 23-24ல இருந்து எடுத்துக்கிறோம். பிரைசஸ் வந்து 24ல இருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி கிட்ட இருக்கிறத எடுத்துக்கிறதுனால இது வந்து ரொம்ப அக்யூரேட்டான ஒரு வேல்யூவா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. thereby improving the internal consistencies and representativeness. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ லிங்க் பிட்வீன் தி ஹவுஸ் ஹோல்ட் கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேவும் பேஸ் இயரும் நம்ம புரிஞ்சுக்கணும். சர்வே நடந்தால் இமீடியட் நெக்ஸ்ட் இயர் தான் பேஸ் இயரை சூஸ் பண்றாங்க. ஸோ தட் அது மேட்ச் ஆகணும் அந்த பேட்டர்ன். ஸோ இப்போ நம்ம பேஸ்கெட்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கு. ஆக்சுவலி பழைய நம்ம சிபிஐ பேஸ்கெட் பற்றி பார்க்குறப்ப நான் 486 சொல்லியிருப்பேன். அந்த 486ங்கிறது அக்ரிகல்ச்சர் லேபர் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அதுக்கு தான் 486. சிபிஐ உடைய ரூரல் அர்பன் அண்ட் கம்பைன்டு இதுல வந்து 299 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? நம்ம 486ங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது எதுக்குன்னா அக்ரிகல்ச்சர் லேபர் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாயி அண்ட் ரூரல் ஒர்க்கர், அதுக்கு தான் 486 கமாடிட்டிஸ். WPI கால்குலேட் பண்றப்போ 698 கமாடிட்டிஸ். ஆனால் சிபிஐ ரூரல், சிபிஐ அர்பன், சிபிஐ கம்பைன்டு 2012 சீரீஸ்ல நமக்கு 299 கமாடிட்டிஸ் தான் இருந்துச்சு. அதை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 358 ஆகிருக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ் இந்த சிபிஐ பேஸ்கெட் இஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 299 to 358. இன்னைக்கு 358 கமாடிட்டிஸ் இருக்கு 2024. அப்போ 2024ல என்ன பண்ணாங்கன்னா இந்த 358 கமாடிட்டிஸ்க்கும் விலைவாசி என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதான் பேஸ் இயர் பிரைஸ். இந்த 358 கமாடிட்டிஸோட கரண்ட் இயர் பிரைஸ் என்ன, ஜனவரியில் என்ன பிரைஸ் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா மார்க்கெட்டும் என்டையர் இந்தியாலையும் சர்வே நடக்கும். இப்போ எப்படி சிபிஐ கால்குலேட் பண்றாங்கன்னா இந்த 358 கமாடிட்டிஸோட 2024 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 358 கமாடிட்டிஸும் ஜனவரி மாதம் எப்படி இருந்துச்சு. ஸோ அப்போ இப்போ அந்த ஜனவரி மாதத்தோட வேல்யூ இந்த ஜனவரி மாதத்தோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். இந்தியாவில் ஒரு பல மார்க்கெட்ஸ் இருக்கு. என்ன மார்க்கெட்ஸ், எத்தனை மார்க்கெட்ஸ்ங்க நான் காட்டுறேன். பல சிட்டிஸில் இருக்கிற பல மார்க்கெட்ஸில் என்ன வேலை அண்ட் பல அர்பன் சென்டர்ஸில் என்ன வேலை அப்படிங்கிறதுக்கு சர்வே இமீடியட்டாக லைவாக பண்ணுற ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டேரக்டாக ஆஃபீஸர்ஸ் போயிட்டு நேரடியாகவும் ப்ரைஸஸ் கேட்டுக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமில் அப்லோட் பண்ணுற மாதிரியான மெத்தட்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் போத். ஆஃப்லைனில் இறங்கி கிரவுண்ட்லையும் போய் சர்வே எடுக்கிறாங்க, அண்ட் ஆன்லைன்லையும் அதை வந்து அப்டேட் ஆகுது. இந்த 358 கமாடிட்டிஸில் 308 கமாடிட்டிஸ் வந்து கூட்ஸ், 50 கமாடிட்டிஸ் வந்து சர்வீசஸ்.
ஸோ 358ல் 308 கூட்ஸ்க்கு அண்ட் சர்வீசஸ் ஐட்டம்ஸ் வந்து 50. ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா, சிபிஏ ஹேஸ் போத் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம படிப்போம்ல. ஸோ இதில் 50 ப்ராடக்ட்ஸ் வந்து சர்வீசஸ் இருக்கு. ஸோ போன வாட்டி 40 தான் சர்வீஸ் வந்து எக்ஸ்ட்ரா 10 சர்வீஸ் ஆட் பண்ணிருக்கும். ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்ணணும். இந்த எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரென்தன்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சர்வீஸ் செக்டர் விச் இஸ் அஸ்யூம் தி கிரேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா லாஸ்ட் 15 வருஷத்தில் சர்வீசஸோட கன்சம்ஷன் அதிகமாக இருக்கு, அதனால சர்வீசஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இல்லை என்னென்னலாம் ஆட் பண்ணிருக்கோம்னா ரூரல் ஹவுஸ் ரெண்ட்டை நம்ம வந்து சேர்த்துருக்கோம். பழைய சீரீஸில் ரூரல் ஹவுசிங் இல்லை, இப்போ தான் சேர்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு நான் பழைய நோட்ஸ் கொடுத்துருப்பேன், அதில் வந்து ஓல்டாக இருக்கும்ல, நான் அப்டேட்டட் நோட்ஸ் இப்போ உங்களுக்கு வரும்போது அப்டேட்டடாகவே நான் வந்து கொடுக்குறேன். சரியா, அது எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, வரும்போது நான் கொடுத்துட்றேன். சரியா. ஸ்ட்ரென்த் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மாடர்ன் கன்சம்ஷன் ஐட்டம்ஸ், ஆன்லைன் மீடியா சர்வீசஸ்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம். சிஎன்ஜிலாம் சேர்த்து முன்னாடி வெறும் பெட்ரோல் டீசல் தான் இருந்தது. இப்போ சிஎன்ஜி பிஎன்ஜி இதெல்லாம் கூட சிஎன்ஜி கன்சூம்டு வண்டிகள்லாம் வந்துருச்சுல, அதனால கேஸும் போட்டுட்டாங்க. அண்ட் டிஜிட்டல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சோர்சஸ், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட்டுக்கு இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இ காமர்ஸ் அதிகமாயிடுச்சு. இ காமர்ஸ் அதிகமானதுனால என்ன செலவாயிருக்குன்னா இந்த போஸ்டல் சார்ஜஸ், அதோட டேட்டா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போஸ்ட் கிட்ட இருந்து எடுக்கிறோம். அப்புறம் ரயில்வே ஃபேருக்கு வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறோம். பஸ்ஸஸ் வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்ற மாதிரி எடுத்து, இப்போ ஒரு ஸ்டேட்ல ஒரு ரயில் ஃபேர் இருக்குல்ல, இந்தியா ஃபுல்லாக பஸ் ஃபேர் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு பஸ் ஃபேர் இருக்கு, மகாராஷ்டிராவில் ஒரு பஸ் ஃபேர் இருக்கும். அது என்ன பண்றாங்கன்னா அதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஆவரேஜ் மெத்தட் வச்சிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஆக்சுவலி ஒரு விலைவாசி இருக்கிறப்போ அதுக்கு வந்து ஆவரேஜ் வந்து வேற மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பல மெத்தட்ஸ் வந்து தேல் பி டேக்கிங். இதில் அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன வரும்னா, மெட்ரோ இருக்கா? ஆக்சுவலி ப்ரிலிம்ஸ்ல இதெல்லாம் தான் கேட்கலாம், எந்தெந்த கூட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி வந்து மெட்ரோ வந்து வெறும் டெல்லிக்கு மட்டும் தான். ஸ்டேட் வைஸா 28 ஸ்டேட் கால்குலேட் பண்ணி 3 யூனியன் டெரிட்டரிஸ் கால்குலேட் பண்றாங்களே, டெல்லிக்கு மட்டும் கால்குலேட் பண்ணும்போது மெட்ரோ பிரைசஸ் சேர்த்துக்கிறாங்க. மற்ற ஸ்டேட்ஸ் எதுக்குமே மெட்ரோ இல்லை. மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வெறும் பஸ்ஸும் ட்ரெயின் மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட்ல வந்து சேர்த்துக்கிறோம். மெட்ரோ வந்து ஆட் பண்ணல, ஒன்லி ஃபார் டெல்லி மெட்ரோ இஸ் ஆடட். இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸ்ல வரும். அந்த 358 கமாடிட்டிஸ்ல மெட்ரோ இருக்கா அப்படின்னா, மெட்ரோ வந்து டெல்லிக்கு மட்டும் தான் இருக்கு, மற்ற ஸ்டேட்ஸ்க்குலாம் இல்லை. அந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் 358 இல்லை, நம்ம டோட்டலாக 358 எடுத்தோம். இப்போ தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா 310 ஏதோ தான் வருது. நம்ம தமிழ்நாட்டில் 358 கமாடிட்டிஸ் கஞ்சி மாறுதில்ல, 310 கமாடிட்டிஸ் தான் தமிழ்நாட்டுக்கு. அப்போ ஒரு ஸ்டேட்டும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ் மாறுது. ஆல் இந்தியா லெவலில் 358 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இன்டர்நேஷனல் சிஓசிஐபி அப்படின்னா என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சம்ஷன் அக்கார்டிங் டு தி பர்பஸ் அப்படின்னா என்னதுன்னா, இது யூஎன் கொண்டு வந்த ஒரு சிஸ்டம். ஸோ திஸ் இஸ் தி லேட்டஸ்ட் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் டெவலப்ட் பை யுனைடெட் நேஷன் சிஸ்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிவிஷன்ஸ். இதில் என்ன இருக்குன்னா 12 சப் கேட்டகரிஸ் இருக்கு. அதுதான் இப்போ 12 கேட்டகரிஸ் ஆஃப் சிபிஏவா மாறி இருக்கு. அதை இன்னும் சப் கேட்டகரைஸ் பண்ணி 43 குரூப்ஸ், 92 கிளாஸஸ் அண்ட் 162 சப் கிளாஸஸ் அண்ட் 358 ஐட்டம்ஸாக அதை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா 12 சப் டிவிஷன்ஸ், 358 ஐட்டம்ஸ், இது ரெண்டு தான் ஞாபகம் வச்சுக்கணும். மிச்சம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இப்போ யூஎன் மெத்தட் அடாப்ட் பண்ணதுனால இந்தியாவோட சிபிஐ கேன் பி கம்பேர்ட் குளோபலி. குளோபல் கம்பேரபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வேர்ல்டு வைடா எல்லா நாடுகள் கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து ரொம்ப அக்யூரேட்டா நம்ம வந்து கூட்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்கோம் இந்த லேட்டஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் யூஎன்ல. ஸோ அப்போ யூஎன் கிளாசிஃபிகேஷன் என்னென்ன யூஎன் வெப்சைட்லேருந்து போயிட்டு சும்மா பிரீஃப் ஆயிடுது. ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல இப்போ இதெல்லாம் தான் கேட்பாங்க. இப்போ ஐஆர்லேருந்து எங்கே கொஸ்டின் வருதுன்னா இந்த மாதிரி வரும். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சம்ஷன் வந்து யார் ரிலீஸ் பண்றா அந்த மாதிரி வரும். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சம்ஷன் அக்கார்டிங் டு பர்பஸ் சும்மா பாருங்க, முக்கியமானது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் ரெஃபரன்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர். The objective is to provide framework of homogeneous categories of goods and services which are to be considered as a function and purpose. So category of goods and services இவங்க வந்து ஹவுஸ்ஹோல்ட்ஸ் கன்சியூம் பண்ற கூட்ஸையும் சர்வீசஸையும் பல கேட்டகரிஸா பிரிச்சு அதை வந்து கொடுக்கறது தான் எங்களோட வேலை. இட்ஸ் பார்ட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கால்குலேஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனல் கம்பேரிசன் ஆஃப் ஜிடிபிக்கு இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி பல பர்பஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூஎன் இது எந்த வருஷம் கொண்டு வந்ததுன்னா 1923 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ யூஎன் இல்லை, அப்போ வந்து வெறும் குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்டர்நேஷனல் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கீழே அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் யூஎன் குள்ள சப்ஸ்யூம் பண்ணி 1953 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஎன் கொண்டு வந்துச்சு. ஸோ 1923 அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் குளோபல் லெவலில் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். இந்த ஐடியா ஆஃப் கிளாசிஃபைங் தி ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்ட் ஆன் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து 1923 வந்துருச்சு. ஸோ இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூஎன் சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கௌண்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆனது 1953. லேட்டஸ்ட்டாக பப்ளிஷ் ஆனது ஜிடிபிக்கு டேட்டாக்கு 2008 வந்தது. அதை பேஸ் பண்ணி தான் 2015 பண்ணியிருப்போம். இது இன்ஃப்ளேஷனுக்கு 2018 வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அந்த தி நேம் ஆஃப் சிஓசிஐபி நம்ம வந்து 1999 வந்ததை பேஸ் பண்ணி தான் 2012 நம்ம யூஸ் பண்ண சீரிஸை ரிலீஸ் பண்ணோம். இப்போ திரும்ப 2018 வந்ததை வச்சு வி ஆர் யூசிங் திஸ் ஆஸ் தி ரெஃபரன்ஸ் ஃபார் நோ கரண்ட். ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். சரியா. நெக்ஸ்ட் வந்து வெயிட்ஸ். இதான் வந்து பழைய சிபிஐயோட பழைய வெயிட் எப்படி இருக்குன்னு பாருங்க. 6 கிளாசிஃபிகேஷன் தான். ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், பான், டொபாக்கோ, இன்டாக்சிகன், க்ளோதிங் அண்ட் ஃபுட்வேர், ஹவுசிங், ஃபியூவல் அண்ட் லைட், மிஸ்லினியஸ். 6 தான் இருந்துச்சு. இந்த 6ல பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட வெயிட்டேஜ் 45 இருக்கா, அதுதான் இப்போ 36 குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இதில் ரூரல்ல பாத்தீங்கன்னா ஹவுசிங் வந்து கொடுக்கவே இல்லை. சிபிஐ ரூரல் சிபிஐ அர்பன் கால்குலேட் பண்ணும்போது அர்பன்ல மட்டும் தான் ஹவுசிங் இருந்துச்சு, ரூரல்ல இல்ல. இந்த வருஷம் இதை ஆட் பண்ணிருக்காங்க. அதுதான் அதே மாதிரி இந்த 6 இருந்தது தான் இப்போ வந்து 12 மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் அவங்க கொண்டு வந்த மேஜர் சேஞ்ச்.
அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இங்க பர்சன்டேஜஸ் இருக்குல்ல, இந்த பர்சன்டேஜஸ் வந்து இப்போ எதை வச்சு நம்ம ஃபுட்டை வந்து 45 சொல்றோம். பான் டொபாக்கோ வந்து ஏன் 2.35 போட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஆவரேஜா இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு வர சேலரியில, மாச சேலரியில 2.53% ஆஃப் த மணி தே ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் பான் டொபாக்கோ அண்ட் இன்டாக்சிகன்ஸ். இன்டாக்சிகன்ஸ் தான் சரக்கு, ஆல்கஹால். அதுக்கு ஸோ சிபிஐயோட அந்த 358ல் இந்த ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்குன்னா, விஸ்கி இருக்கு, பியர் இருக்கு, அப்புறமா இருக்குல்ல, எல்லாம் குடிக்கிறாங்க தானே, அதனால அதெல்லாமே சேர்த்துருக்காங்க. விஸ்கி பியர்லாம் சேர்த்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எல்லாமேலாம் சேர்க்கல, வெறும் பெவரேஜஸும் பியரும், அப்புறமா பீடி இருக்கு, சிகரெட் இருக்கு, அப்புறமா இது சுருட்டு இருக்கு, மூணுமே வந்து சேர்த்துருக்காங்க. அப்புறம் வெத்தலைப்பாக்கு அதில் இருக்கு, அதில் வந்து இது போட்டு மூக்கு பொடி அதெல்லாம் கூட கலந்து அடிக்கிறதுலாம் இருக்கு. ஸோ இப்போ க்ளோதிங் அண்ட் ஃபுட்வேர் வந்து இப்போ 6% ஆஃப் தேர் மணி தே ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் க்ளோதிங் அண்ட் ஃபுட்வேர்னு இருக்கா. அது எப்படி வருதுன்னா, ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே நடத்துறப்போ அவங்க ஆவரேஜா இந்தியன்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் தேர் சேலரி இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அந்த பர்சன்டேஜ் தான் எடுத்து நம்ம இதை கால்குலேட் பண்றோம். அப்போ இதை பேஸ் பண்ணி தான். ஸோ திஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் 2011-12 ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே. இப்போ லேட்டஸ்டா நடந்த ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே படி நம்ம வந்து புது சீரிஸ் கொண்டு வந்திருக்கோம். இதான் புது சீரிஸ். புது சீரிஸ்ல மொத்தம் 12 இருக்கு. ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் 36%. ஸோ அது 45 36 ஆயிருக்கு. பான் டொபாக்கோ இன்டாக்சிகன்ஸ் வந்து 2.99. ஸோ 2.35 இருந்து 2.99 ஆயிருக்கு. க்ளோதிங் அண்ட் ஃபுட்வேர் வந்து 6.38 வந்திருக்கா. அதுக்கு முன்னாடி வந்து 6.53 இருந்தது, இப்போ 6.38 வந்திருக்கு. இது எது ஏறி இருக்கு இறங்கி இருக்குங்கிறத வந்து நீங்க வந்து ஃபேக்சுவலா தான் நான் குரூப்ல போட்டிருக்கேன், ஃபேக்சுவலா பாருங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து வில் சி ஹவுசிங் வாட்டர். இப்போ வந்து நம்ம இங்க வந்து ஹவுசிங்னு மட்டும் இருந்தது இல்லை, ஹவுசிங்ல ஹவுஸ் ரெண்ட் மட்டும் தான் இருந்தது. இப்போ என்ன இருக்குன்னா, ஹவுசிங், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்ட் அதர் ஃபியூவல்ஸ். இங்க இருக்கிற ஃபியூவல் வந்து எதுனா வீட்டுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றது எல்பிஜி, அந்த ஃபியூவல் தான். பெட்ரோல் டீசல் கிடையாது. பெட்ரோல் டீசல் வந்து டிரான்ஸ்போர்ட் கீழே வருது. ஸோ அப்போ பெட்ரோல் டீசலுங்கிறது எங்கே வருதுன்னா, இட் இஸ் கமிங் அண்டர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் இந்த ஃபியூவல் இஸ் ஃபார் எல்பிஜி. ஸோ ஹவுசிங், வீட், வாட்டர் கனெக்ஷன், கரண்ட், கேஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் கமிங் ஹியர். அது வந்து 17%. ரூரல் ஏரியாவில் அதோட ஷேர் கம்மியாக இருக்கு. ஹவுசிங்கோட ஷேர் வந்து அர்பன் ஏரியாவில் தான் அதிகமாக இருக்கு. ஆப்வியஸ்லி அர்பன் ஏரியாவில் தான் வீட்டு வாடகைகள் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷிங் அஞ்சாவதாக புதுசாக வந்திருக்கிறது. ஃபர்னிஷிங், ஹவுஸ் ஹோல்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ரொட்டீன் ஹவுஸ் ஹோல்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இது பழைய சீரிஸ்ல இருந்துச்சு, பட் இப்போ தனி கிளாசிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபர்னிஷிங்னா வீட்டில் இருக்கிற வீட்டு சாமான், நம்ம டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அது எல்லா ஐட்டமும் வந்து இது கீழே வருது. அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் மெயின்டெனன்ஸ். ஹவுஸ் ஹோல்ட் மெயின்டெனன்ஸ்னா இந்த வீட்டு மெயின்டெனன்ஸ் யூஸ் பண்ணுற இந்த டாய்லெட் டிஸ்இன்ஃபெக்டன், கிளீன் அதெல்லாம் கூட வருது. ஹேண்ட் வாஷ், சானிடைசர் எல்லாமே இருக்கு. ஹெல்த்தில் வந்து நம்ம வந்து அவுட் பேஷன் சர்வீஸ், இன் பேஷன் சர்வீஸ், மாத்திரைக்கு செலவு பண்ணுறது. டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து உங்களுக்கு பஸ், ட்ரெயின், மெட்ரோ இன் டெல்லி ஆர் வந்து மெட்ரோ இஸ் ஒன்லி ஃபார் டெல்லி அண்ட் யூ ஆர் ஹேவிங் எல்பிஜி, சாரி எல்பிஜி, பெட்ரோல், டீசல் அண்ட் ஆல் த ஃபியூவல்ஸ். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷனில் தான் மொபைல் ஃபோன் சேர்த்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம விலை கொடுத்து வாங்குறோம்ல, ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் சேர்த்துருக்காங்க. மொபைல் டேட்டா ரீசார்ஜ் சேர்த்துருக்காங்க. தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் ஹேவ் டு நோட். இப்போ மொபைல் டேட்டா ரீசார்ஜுக்கு எது ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா, பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஜியோ, வி, இந்த 4 வோடஃபோன், இந்த 4 பேருடைய ஆவரேஜ் பிரைசஸ், 4 பேர் ஒரே பிரைஸ் தான். ஸோ 4 பேரோட ஆவரேஜ் பிரைசஸ் எடுத்து மொபைல் ரீசார்ஜும் வந்து சேர்த்துருக்காங்க, டேட்டா பேக்கும் சேர்த்துருக்காங்க இன் சிபிஐ. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் மொபைல் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் டேட்டா மட்டும் இல்லை, இன்னும் லேண்ட்லைனையும் உள்ள வச்சிருக்காங்க. நான் ஏன் லேண்ட்லைன் வச்சிருக்காங்கன்னு தெரியல, பட் ஒரு சில ஆஃபீஸஸ்ல இன்னும் லேண்ட்லைன்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில வீடுகளையும் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். லேண்ட்லைன் எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சுல. இங்கே இருக்க வீட்டில் யார் வீட்டில் லேண்ட்லைன் இருக்கு? உங்கள் வீட்டில் இருக்கா? சரி. ஸோ அப்போ வந்து அதான் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுறவங்க வீட்டில் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து லேண்ட்லைன் வந்து லேண்ட்லைனுங்கிற ஃபோனும் சிபிஐல இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எதெல்லாம் சிபிஐக்குள்ள இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அது வந்து சேர்த்துருக்காங்க. ரெக்ரியேஷன், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், இதில் பார்த்தீங்கன்னா ஷட்டில் பேட்டோடைய வேலை, ஆர் வந்து இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட், அந்த மாதிரி சினிமா டிக்கெட்டு, ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் கமிங் ஹியர். சினிமா டிக்கெட்டு அண்ட் தோஸ் திங்ஸ். எஜுகேஷன் சர்வீசஸில் நீங்கள் ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, அதுக்காக செலவு வந்து சேர்த்துருக்காங்க. ரெஸ்டாரண்ட் அண்ட் அகாமடேஷனில் ஹோட்டலில் இருக்கிற சாப்பாடு வேலை. ஃபுட்டுக்குள்ளே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வரல, ரெஸ்டாரண்ட் தனியாக இருக்கு. இப்போ ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் தனியாக இருக்கு, ரெஸ்டாரண்ட்டில் நம்ம போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தனியாக இருக்கு. இதுக்குள்ளே நம்ம வந்து ஆன்லைன் ஆர்டரிங்லேருந்து வர ஃபுட்டையும் சேர்த்துக்கிறாங்க. அகாமடேஷன் ஆஃப் சர்வீசஸ் வந்து ரொம்ப பயமாக இருக்கு. இது வந்து எனக்கு வந்து மசில் மெமரிக்குள்ளே போயிடுச்சு, எல்லா இதுக்கும் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகாமடேஷனில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஹோட்டலில் நம்ம லாட்ஜிங் செலவு, அந்த ரூம் புக் பண்ணுற செலவு வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். பர்சனல் கேர், சோஷியல் ப்ரொடெக்ஷன். ஸோ பர்சனல் கேரில் நம்ம வந்து ஃபேஸ் வாஷு, மாய்ஸ்சரைசரு, சன்ஸ்க்ரீனு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, எல்லாமே வந்து இப்போ சேர்த்துருக்காங்க. அதான் வந்து பர்சனல் கேரு, சோஷியல் ப்ரொடெக்ஷனில் இன்சூரன்ஸ் அதெல்லாம் வருது. அண்ட் எனக்கு மிஸ்லினியஸ் சர்வீசஸில் கடைசியாக ஒரு கூடு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னதுன்னா ரிலீஜியஸ் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று சேர்த்து, ப்ரீஸ்ட், கோயில் பூசாரிக்கு நம்ம போடுற அது எல்லா இதுலையும் நீ எந்த கோயில் போனாலும், எந்த மதத்தோட கோயிலுக்கு போனாலும் ஒரு காணிக்கை செலுத்துறீங்களே, இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டின், முஸ்லீம் ஆர் சீக், வாடவர், ஏதோ ஒரு விதத்தில் காணிக்கை செலுத்துறோம். ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக நீங்க நம்ம செலவு பண்ற காணிக்கை சிபிஐக்குள்ள இருக்கு. அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்கறப்ப நான் உட்காந்து 358 என்னன்னு படித்தேன், ஃபுல் லிஸ்ட் பார்த்தேன். 358 உட்காந்து பார்க்கறப்போ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மட்டும் நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கறப்போ இந்த ப்ரீஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் இப்போ இருக்கிற விஷயங்கள், அதோட வெயிட்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த வெயிட்டேஜஸ் தான் இப்போ நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் போகணும். ஹையஸ்ட் ஷேர் வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இருக்கு, லோவஸ்ட் ஷேர் யாருக்கு இருக்கு?
ரெக்ரியேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. இதுல நான் வந்து நோட் பண்ண விஷயம் என்னதுன்னா, பான் டொபாக்கோட ஷேர் வந்து அப்போ வந்து 2.3 தான் இருக்கு, இப்போ வந்து 2.99 இருக்கு. எக்ஸ்ட்ராவா இந்த விமல் அதெல்லாம் வந்து கன்சியூம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஐபிஎலுக்கு ஆட் போடும்போதே அவனை பத்தி தெரிஞ்சிருக்கணும் விமலுக்கு இவருக்கலாம். ஸோ கமலா பசந்த், ராஜ்ஸ்ரீ இலாச்சி அதுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க. இது என்னதுன்னா, இப்போ இந்த 12 விஷயங்களும் கடந்த ஓல்டு சிபிஐ சீரிஸ்ல என்ன வெயிட்டேஜ்ல அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கறத காட்டுறது தான் இது. சிம்பிளா இப்போ உங்களுக்கு சிம்பிளா பேசிக்கா பார்க்கணும்னா இங்க வாங்க. இந்த 12 விஷயங்கள் எப்படி இவால்வ் ஆயிருக்கு. ஸோ 2012 2024 நம்ம வந்து கம்பேர் பண்றோம். ஸோ இமேஜ் வந்து வெளியே போயிடுச்சா, பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ என்ன இதுல பாக்குறோம்னா பர்சன்டேஜ் டிஃபரன்சஸ். இப்போ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அடுத்து என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, எதோட பர்சன்டேஜஸ் ஏறி இருக்கு. இப்போ ஃபுட்டோட வெயிட் ஆவரேஜா ஃபுட் வந்து 42ல 36 வந்திருக்கு. ஸோ புதுசா இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஃபுட் டெஃபிஷியன்சி பழைய இதுல ஃபுட் வந்து 36 தான் இருக்கு, 46 தான் இருக்கு. இங்கே 42 போட்டிருக்காங்கன்னா புதுசா இப்போ நம்ம ஃபுட்னு எடுத்துக்கிட்ட டெஃபினிஷன்ல பழைய இண்டெக்ஸ்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அது 42 காட்டுது. ஃபுட்டோட வெயிட்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கா. ஸோ ஃபுட்டுக்கு இப்போ எதெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஃபுட்டு குறைஞ்சிருக்கு, பான் டொபாக்கோ வந்து ஏறி இருக்கு, க்ளோதிங் அண்ட் ஃபுட்வேர் குறைஞ்சிருக்கு, ஹவுசிங் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி இன்க்ரீஸ், ஆமா வீட்டு வாடகை கரண்ட் பில் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. ஃபர்னிஷிங் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஹெல்த்துக்கு ஆகிற செலவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிரான்ஸ்போர்ட் நிச்சயமா இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஏன்னா பெட்ரோல் விலை ஏறிட்டு தான் இருக்கு, இறங்குற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெக்ரியேஷன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, எஜுகேஷன் சர்வீசஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு, ரெஸ்டாரண்ட் அண்ட் அகாமடேஷன், அடுத்து வந்து பர்சனல் கேர் வந்து இன்க்ரீஸ். ஸோ எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குங்கிற லிஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கொஞ்சம் நின்றுக்கிறேன், இப்படி இப்போ எடுங்க ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ இது எல்லாமே ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ எதெல்லாம் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு குறைஞ்சிருக்கு, க்ளோதிங் அண்ட் ஃபுட்வேர் வந்து குறைஞ்சிருக்கு, ரெக்ரியேஷன் ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் இது குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ எதெல்லாம் டிக்ரீஸ் ஆயிருக்குங்கிற அந்த லிஸ்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த ஒரு ட்ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம். இந்த ஷேர் ஆஃப் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ஹஸ் டிக்ரீஸ்னா நமக்கு தெரியும். இந்த ஷேர் ஆஃப் பான் டொபாக்கோ அண்ட் இன்டாக்சிகன்ட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். ஏன்னா இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா இந்த வருஷம் வந்து நம்ம அப்படி சொன்னால் வராது, வாய் வைக்க வேணாம். சரி, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால வந்து நம்ம வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. So next on the share of food and beverages has declined in the new series. However, it continues to remain the largest component. The revised weighing diagram வந்து இல்லை ஃபுட் ஷேர் வந்து குறைஞ்சிருக்கு, ஹவுசிங் சர்வீசஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரிலேட்டட் ஐட்டம்ஸோட சர்வீசஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம், பெட்டர் அலைன் வித் கரண்ட் பேஸ்கெட்ஸ். பிரைஸ் கலெக்ஷன் மெத்தடாலஜியில் வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டட் பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஒரு டேப் வச்சுக்கிட்டு பர்சனலாக போயிட்டு விசாரிக்க போகிறாங்க, நீங்கள் வந்து விலைவாசி எவ்வளோ அப்படின்னு. ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, ஆன் கிரவுண்டில் சர்வேயர்ஸ் இறங்கி மார்க்கெட்டில் போயிட்டு ரேட்ஸ் எடுக்க போகிறாங்க. டிஜிட்டலாக இப்போ ஒரு சில மார்க்கெட்லாம் டிஜிட்டலாக கனெக்ட் ஆயிருக்குல்ல, அதோட ரேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலாக வந்துடும். ஒரு சில மார்க்கெட்லாம் இப்போ காய்கறி விலை தக்காளி வெங்காயம் விலைனா ஆன் கிரவுண்டில் தான் போய் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டட் பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல வரலாம் ப்ரிலிம்ஸ்ல. Under copy, the price data are collected electronically using handheld devices with inbuilt validation checks, standardized specifications. So the transition to copy enhances the data quality, timeliness. இப்போ வரக்கூடிய சென்சஸ் வந்து அப்படி தான் பண்ண போறாங்க. ஹேண்ட் டேப்ல தான் ஃபுல்லா நடக்க போகுது. போன சென்சஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஃபுல்லா பேப்பர்ல தான் எழுதிட்டு இருந்தேன். முன்னாடி சென்சஸ் எடுக்கிறோம் நான் தான் வீட்டில் இருந்தேன், வீட்டில் யாரும் இல்லை. நான் சொன்ன கதையை தான் எல்லாரும் அவங்க கேட்டு போனாங்க. ஸோ போன சென்சஸ்னா 2011, சரியா. அப்போ நான் காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன், சரியா, பெரிய பையன் தான், உங்களை மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் தான் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் மார்க்கெட் பிளேஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பேக்போன். ஸோ ஃபிசிக்கல் மார்க்கெட்டுக்கும் போயிட்டு ப்ரைஸ் கலெக்ஷன் வந்து நடக்குது. டேரக்டாக மார்க்கெட்ஸுக்கு போயிட்டு விலைவாசிகளும் கேட்குறாங்க. However, to reflect the changing purchasing behavior, CPI 2024 supplements the traditional collection with alternative data sources. புது டேட்டா சோர்ஸஸ் கொண்டு வந்திருக்கு இ-காமர்ஸ். இந்த வாட்டி நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பொருளோட விலை எவ்வளோ விற்குதுன்னு கடையில் போயிட்டு இப்போ சரவணா ஸ்டோர்ஸ்லையோ இல்லை அண்ணா நகர் சூப்பர் மார்க்கெட்லையோ சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்லையோ கேட்கலாம், சரியா. போத்தீஸ் கோச்சிபார் போத்தீஸ்ல போய் கேட்கலாம், அது ஆஃப்லைனில் போய் கேட்கறது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, பாதி பேர் இன்னைக்கு வாங்குறது இ-காமர்ஸ் தான். பிளிங்கிட், ஜெப்டோல வாங்குறோம், பிளஸ் இ-காமர்ஸ்ல வாங்கிட்டு இருக்கோம். இ-காமர்ஸ்ல என்ன விலை விற்குது அதை வந்து ரெஃபரன்ஸா எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து எதுக்குன்னா மெட்ரோ சிட்டிஸ்க்கு மட்டும். எதுக்கு வந்து இ-காமர்ஸ் ரெஃபரன்ஸ்னா, இப்போ இந்த ஜெப்டோ மாதிரியான இ-காமர்ஸ் அதிக கலெக்ஷன் விஷயங்கள் வந்து இன்ஸ்டாமார்ட்லாம் வந்து சிட்டிஸ்ல தான் நடக்குது. 25 லட்சத்துக்கு அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாஸ்க்கு தான் we are using this 12 large towns இ-காமர்ஸ் பிரைசஸ் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி ஆன்லைன் சோர்சஸ்ல இருந்து நம்ம வந்து ஓடிடியோட சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா வந்து எடுக்கிறாங்க. நான் சொன்ன 6மே கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸ்டாண்டர்டைஸ் சர்வீசஸ் ஆஃப் ரயில்ஸ், போஸ்டல் சார்ஜஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தம் எத்தனை இந்த நம்பர்லாம் தேவையில்ல, சும்மா பாருங்க. 1465 ரூரல் மார்க்கெட்ஸ்க்கு நம்ம போகிறோம், டேரக்டா ஆன் ஃபீல்டில் மார்க்கெட்ல இறங்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி 1395 அர்பன் மார்க்கெட்ல போய் பார்க்க போகிறோம். 12 ஆன்லைன் மார்க்கெட், இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், இன்ஸ்டாமார்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லா மார்க்கெட்ல மொத்தம் சேர்த்தா 12. ஸோ அந்த 12 ஆன்லைன் மார்க்கெட்ஸ் இந்த மூணுத்தோட விலைவாசியும் நம்ம எடுத்துக்கிறோம்.
ஸோ நம்பர் ஆஃப் மார்க்கெட்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ அப்போ மோர் அக்யூரேட் தி டேட்டா. கீழே வந்து ஆன்லைன் மார்க்கெட்ஸ்ங்கிறது போன சீரிஸில் இல்லை, இந்த சீரிஸில் புதுசாக ஆட் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். அதே மாதிரி வந்து எத்தனை இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வே தான். சிபிஐங்கிறது சர்வே தான். சென்சஸ்னா எல்லாருக்கிட்டையும் நாட்டில் இருக்க 140 கோடி மக்கள்கிட்ட கேட்டால் சென்சஸ். சர்வேங்கிறது ஒரு சாம்பிள் தான். ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்து அவங்களோட டேட்டா மட்டும் எடுக்கிறது. ஸோ 434 சிட்டிஸில் போய் நம்ம வந்து எடுக்கிறோம். டோட்டல் ஐட்டம்ஸ் வந்து 358, அதில் கூட்ஸ் வந்து 308, சர்வீசஸ் வந்து 50. ஸோ இப்போ ஏர் ஃபேர் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க சும்மா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏர் ஃபேர் வந்து ஆன்லைன்லேருந்தே பார்க்குறாங்க. நம்ம மேக் மை ட்ரிப் அந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லேயே இப்போ உங்களுக்கு ஃபேர் வந்துடும். ஆன்லைன் மீடியா சர்வீசஸ் இந்த எல்லாரோட வெப்சைட்லையும் போய் பார்க்குறாங்க. அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டார், சோனி லைவ் எல்லாத்துலையும் பார்க்குறோம். லேண்ட்லைன் வந்து பிஎஸ்என்எல்லையும் பார்க்குறோம். அதே மாதிரி அவங்களோட ஆன் டிஜிட்டல் டேட்டாவும் பார்க்குறோம். போஸ்டேஜுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், ரயில்வேஸ்க்கு நம்மளோட ரயில்வேஸ் தான். பெட்ரோல் டீசல் வேலை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். ஓகே, டேட்டா கலெக்ஷனுக்கு ஹவுசிங் இண்டெக்ஸ். ஸோ இப்போ இதில் புதுசாக நம்ம என்ன ஆக்சுவலாக கொண்டு வந்திருக்கோம்னா, ரிவைஸ் சிபிஐ சீரிஸில் ஹவுசிங் இண்டெக்ஸ் இஸ் கம்பைன்ட் யூசிங் தி வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் 3 குரூப்ஸ். என்னென்னா ஒன்று வந்து ரெண்டல் பேமெண்ட்ஸ், நம்ம வாடகை கட்டுற பேமெண்ட்ஸ் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் செக்யூரிட்டி. வீட்டில் இருக்கிற அந்த மெயின்டெனன்ஸ்க்கு ஆகிற செலவு, ஒரு ஹவுஸ் ஹெல்ப் வருவாங்களா, டொமஸ்டிக் ஹெல்ப், அவங்களுக்கு ஆகிற செலவு, அந்த மாதிரியான விஷயங்களும் சேர்த்துக்கிறாங்க. குக்குக்கு ஆகிற செலவு. ஆக்சுவலி இதில் வந்து வீட்டுக்கு வந்து இப்போ அபார்ட்மெண்ட்ஸ்லாம் செக்யூரிட்டி எல்லாம் போடுறாங்களே அந்த செலவு, இப்போ மெயின்டெனன்ஸ்னு வாடகை கூட சேர்ந்து ஒரு 2000 ரூபா வாங்குறாங்களா எல்லா இடத்துலையும், அந்த செலவையும் வந்து சேர்த்துக்கிறாங்க. வாட்டர் சப்ளையோட காஸ்ட் வந்து தேர் டேக்கிங். ஏன்னா நீ எல்லாருமே நம்ம கேன் வாட்டர் ஆர் இந்த மாதிரி வாட்டர்லாம் இன்னைக்கு அதிகமானதுனால ஹவுசிங் இன்ஃப்ளேஷன் இஸ் கம்ப்யூட்டட் ஆன் இயர் பேசிஸ் ஆன் தி ரிசல்ட்டிங் ஆஃப் தி காம்போசிட் ஹவுசிங் இண்டெக்ஸ் லிங்கிங் ஃபேக்டர் அண்ட் பேக் சீரிஸ் டு ஃபெசிலிட்டேட் தி கண்டினியூட்டி அண்ட் ஈஸி அனாலிசிஸ். இதில் வந்து ஒரு பேக் சீரிஸ் டேட்டா வச்சிருக்க போகிறோம். ஸோ லிங்கிங் ஃபேக்டர்ஸ் பிட்வீன் 2012 and 2024 யாரு? 2025 தான். 2025 தான் வந்து லிங்கிங் ஃபேக்டர் இருக்கும் போது லிங்கிங் ஃபேக்டர் இஸ் கால்குலேட்டட் டு கனெக்ட் தி 2 சீரிஸ் ஓவர் அ காமன் ஓவர்லாப்பிங் பீரியட். அந்த ஓவர்லாப்பிங் பீரியட் இது 2025. ஸோ 2025 இருந்தால் லிங்கிங் ஃபேக்டர் அப்படிங்கிற ஃபேக்டர் எடுத்துட்டு 2025 தான் லிங்க் இயரா வச்சிருக்க போகிறோம். இது மூலமாக தான் 2 சீரிஸையும் நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ஸோ இது முக்கியமான ஒரு கண்டென்ட் ஃபார் தி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஃபைனலாக இதில் வந்து முக்கியமாக சொன்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்க வேண்டியது, கவர்மெண்ட் வந்து ஃபார் ஃப்ரீயாக கொடுக்குற கமாடிட்டிஸ் எதையுமே கால்குலேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இது ஒரு முக்கியமான லைன் விச் வி ஹேவ் டு ரிமெம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொருள் வந்து பிடிஎஸ் எடுத்துக்கலாம். பிடிஎஸ்ல ஒரு பொருள் வந்து ஃபார் நோ காஸ்ட் கிடைக்கும் போது அதோட சார்ஜஸ் எடுத்துக்க மாட்டோம். டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் சிபிஐ கால்குலேஷன் அப்படின்னு ஒரு லைன் வரும். டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் தி சிபிஐ கால்குலேஷன். அது கரெக்ட். வாட் இஸ் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்? கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுக்குற மணியா இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் சப்சிடிஸ் பண்ணி ஃப்ரீயா மக்களுக்கு கொடுக்குற விஷயங்கள், காஸ்டே இல்லாம வரக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இப்போ ஆக்சுவலி வந்து இல்ல இந்த லைன் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, பட் இதுல ஒரு ஆம்பிகுட்டி இருக்கு. என்ன ஆம்பிகுட்டினா அதை நான் கிளியர் பண்றேன். ஜீரோ காஸ்ட்ல நம்ம ஒரு விஷயம் கவர்மெண்ட் நம்ம கொடுக்குதுன்னா அது சிபிஐக்குள்ள கிடையாது. 358 பொருள் அது இல்லை. ஆனா ரேஷன் கடையில கொடுக்குற ஒரு சில ப்ராடக்ட்ஸை சேர்த்திருக்காங்க. எதை சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பணம் கொடுத்து வாங்குறோம்ல, அப்போ எல்லாமே ஃப்ரீ கிடையாது. எதெல்லாம் ஃப்ரீயா தராங்களோ அது இல்லை சிபிஐல. ஸோ ஃப்ரீயா வரது இல்லை. ஆனால் ரேஷன் கடையிலே போயிட்டு நீங்க சப்சிடைஸ் தான் ஒன்று வாங்கினீங்கன்னா அந்த சப்சிடைஸ் காஸ்ட் என்னவோ அதை சேர்த்துக்கிறாங்க. ஸோ ரேஷன்ல இருக்கிற அரிசி இருக்கு, ரேஷன்ல இருக்க கோதுமை இருக்கு, ஜோவார் பாஜரா இருக்கு. இஃப் யூ ஆர் பேயிங் த 3 rupees அண்டர் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இட் இஸ் இன்க்ளூடட். ஆனால் இப்போ கரண்ட்லி வந்து கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் படி நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுனால அது எதுவுமே எடுத்துக்கல. இன்கேஸ் நாளைக்கு கவர்மெண்ட் அது ஏதோ ஒரு காஸ்ட்ல கொடுக்குறாங்கன்னா என்ன காஸ்ட்டோ அது. இப்போ தமிழ்நாட்டு மார்க்கெட்ல ரேஷன் கடையில் எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் விஷயங்கள் ஃப்ரீயா இருக்கு. ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் காஸ்ட் தான். இப்போ நீங்க வந்து சுகர் வந்து காஸ்ட் தான், அவர் வந்து பருப்புகளில் ஒரு சிலது காஸ்ட், எண்ணெய் வந்து காஸ்ட் தான். கரெக்டா? அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சிபிஐக்குள்ள இருக்கு. பிடிஎஸ்க்குன்னு ஒரு தனி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க 358. ஸோ அப்போ பிடிஎஸ்ல இருக்கிற எல்லாமே ஜீரோ இல்லை. எது ஜீரோ பிரைஸ்ல கிடைக்குதோ அது ஜீரோ, எது விலை கொடுத்து வாங்குறீங்களோ அது சிபிஐக்குள்ள இருக்கு. ஸோ அப்போ ஃப்ரீயா வரதான் உள்ள வந்து சேர்க்கல. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். So 75% நம்ம வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல கொடுக்குறோம்ல. ஸோ எக்ஸ்பர்ட் குரூப் ஹஸ் டீடைல் டிஸ்கஷன் ஆன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ ஃபுட் ஐட்டம் டிஸ்ட்ரிபியூட்டட் டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஆஃப்டர் டீடைல் டிஸ்கஷன் நாட் டு இன்க்ளூட் தி ஃப்ரீ சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன் சிபிஐ. அது வந்து நாட் டு இன்க்ளூட் முடிவு பண்ணிட்டாங்க. This will be in accordance with the international guidelines based on the basic principles that CPA should include only those items for which expenditure is being made by the households. மக்கள் ஏதாவது செலவு பண்ணி பணம் கொடுத்து வாங்குறாங்கன்னா அது மட்டும் தான் கணக்கில் எடுத்துப்போம், ஃப்ரீயா வரதை எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம். ஆன் தி இஷ்யூ ஆஃப் கம்பலேஷன் அண்ட் டிசிமுலேஷன் ஆஃப் கோர் இன்ஃப்ளேஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனுங்கிற வேல்யூ மட்டும் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கொடுக்குறாங்க. ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் என்ன? சிபிஐல இருக்கிற 358, முன்னாடி 460 இதுன்னு பாவம் 358, இப்போ 358 கமாடிட்டிஸையும் வச்சு மெஷர் பண்ணி ரிலீஸ் பண்றது தான் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். கோர் இன்ஃப்ளேஷன் என்னன்னு படிச்சிருக்கோம். அதில் வாலட்டைலா இருக்கிற ஃபுட்டையும் ஃபியூலையும் ரிமூவ் பண்ணிட்டு கால்குலேட் பண்றது. இந்த ஏன் அதை கால்குலேட் பண்றோம்னா ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக. ஸோ அப்போ அந்த கோர் இன்ஃப்ளேஷனோட வேல்யூ வந்து சிபிஐ ரிலீஸ் பண்ணுதா அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் பண்ணா கிடையாது. கோர் இன்ஃப்ளேஷன் இஸ் கால்குலேட்டட் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் என்ன பண்றான். அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெறும் வந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. கோர் இன்ஃப்ளேஷன் வேல்யூ இஸ் கால்குலேட்டட் பை ஆர்பிஐ themselves ஃபார் டேக்கிங் தி மானிட்டரி பாலிசி டெசிஷன்ஸ். நம்ம கோர் இன்ஃப்ளேஷனோட பர்பஸே அதானே. ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வேல்யூ ஏறுதுன்னா இமீடியட்லி மானிட்டரி பாலிசி ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. கோர் இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணிட்டு யார் கல்பிரேட்னு பார்த்துட்டு அப்புறமா தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ கோர் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ அவனுக்கு வேணுங்கிற ஒரு மெத்தட்ல பண்ணிக்கிறான்.
மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு மெத்தட்ல ஒன்று பண்றாங்க. 2021 எக்கனாமிக் சர்வேல கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு புது ஐடியா வந்து கொடுக்குறாரு, ரிஃபைன்டு கோர் இன்ஃபிளேஷன். ஸோ அப்போ ஒருத்தரும் ஒரு மெத்தட்ல பண்றாங்க. தர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் ஃபார் கோர் இன்ஃபிளேஷன் இன் இந்தியா. அண்ட் இந்த கரண்ட் டெசிஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோர் இன்ஃபிளேஷன் டேட்டா நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம், அதை நாங்கள் அஃபிஷியலாக கொடுக்கணுங்கிற பிளான்ல இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ணிக்கோங்க. வி ஆர் கண்டினியூங் வித் சேம் ப்ராக்டிஸ் ஆஃப் நாட் ரிலீசிங். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் ரிலீசிங் போத் ஹெட்லைன் அண்ட் கோர் இன்ஃபிளேஷன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வந்தா தப்பு. So on the issue of compilation and dissemination, the core inflation by Ministry of Statistics, the expert group recommended that since there is no uniform definition for core inflation, Ministry of Statistics should not publish the core inflation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஆர்பிஐ வேணும்னா அவங்க தனியாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டர் என்எஸ்ஓ தே ஒன்ட் ரிலீஸ். ஓகே, வெறும் ஹெட்லைன் மட்டும் தான் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இதுல சேலஞ்சஸ் என்ன? கம்பேரபிலிட்டி இருக்கு, லாங் டைமா கம்பேர் பண்ண முடியாது. இப்போ பேக் சீரிஸ் டேட்டா அப் டு 12 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2012 வரைக்கும் தான் நமக்கு இந்த லிங்கிங் ஃபேக்டர் வச்சு பேக் சீரிஸ் டேட்டாவை கால்குலேட் பண்ண முடியும். 2012க்கு பின்னாடி இருக்க டேட்டாவோட நம்ம இன்ஃபிளேஷனை கம்பேர் பண்ண முடியாது. இது முதல் இஷ்யூ. இது சும்மா மெயின்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இஷ்யூஸ் இந்த இண்டெக்ஸ்னு கேட்டாங்கன்னா மெயின்ஸ் எழுதுறதுக்கு. இதுல நீங்க போல்டு பண்ணிருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த இண்டெக்ஸ் கேட்டாலும் இதே பாயிண்ட் எழுதுங்க. அவ்வளவுதான் சூக்ஷமம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? மெயின்ஸ் இப்படி தான் படிக்கணும். டேட்டா கன்சிஸ்டன்சி, டேட்டா வந்து ஒழுங்கா கிடைக்காது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்றது இல்லை, அந்த மாதிரி. ஃபுட் வெயிட்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபுட் வெயிட்டேஜ் ரெடியூஸ் பண்ணது சரியா? ஏன்னா இந்தியா வந்து பெரும்பாலும் இன்னும் வந்து மிடில் இன்கம் கண்ட்ரியா தான் இருக்கு. மிடில் இன்கம் கண்ட்ரி அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இருக்காங்க. அவங்க எங்கல்ஸ் லா படி பார்த்தோம்னா ஃபுட்டுக்கு தான் அதிகமான ஷேர் வந்து போகுது. ஸோ நம்ம 36% வந்து ஃபுட்டுக்கு வந்து குறைச்சிருக்கோமே, இது சரியா? சரி, குறைச்சிட்டோம், ஆனால் எவ்ரி 5 இயர்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. என்ஷோர் ரெகுலர் ரிவிஷன்ஸ் ஃபார் 5 இயர்ஸ். ரூரல் ரெப்ரஸன்டேஷன் அண்ட் கன்சன்ஸ். ஸோ டிஸ்பைட் எக்ஸ்பான்ஷன், இன்ஃபார்மல் கன்சம்ஷன் ஸ்டில் ஹை இன் ரூரல் ஏரியா. இந்த டேட்டா கேப்சரிங்ல ரூரல் ஏரியாவில் கேப்சர் பண்ற டேட்டா சரியா இல்லை அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டா வந்து சொல்றாங்க. ஆன்லைன் பிரைஸ் வாலட்டாலிட்டி. இப்போ நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற சோர்ஸஸும் இப்போ நம்ப போறீங்க. ஆன்லைன் இஸ் வெரி வெரி வாலடைல். பிரைஸ் வந்து டெய்லி மாறிட்டே இருக்க போகுது. அப்போ சிபிஐ வேல்யூ வந்து கோர் இன்ஃபிளேஷன் கால்குலேட் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கியூஃப்ளேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு புது எலிமெண்டா யார் வரப்போறா? ஸ்கியூஃப்ளேஷன் என்ன? ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் வேல்யூவை டிஸ்டர்ப் பண்ணுறது. முன்னாடி வெறும் ஃபுட் ஃபியூல் தான் பண்ணிட்டு இருந்தது. இப்போ ஆன்லைன் மார்க்கெட்ல இருந்து நம்ம டேட்டா எடுக்கிறதுனால ஆன்லைன் மார்க்கெட்ல இன்னைக்கு விலை மாறிட்டு இருக்க போகுது. இவன் வந்து பிக் போனான்சா டே, பிக் டே, ஆஃபர் டே அப்படின்னு போடுவான். அப்படிலாம் போட்டுட்டு இருக்கும்போது இது வந்து ஸ்கியூஃப்ளேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு எக்கனாமிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஸ்கியூஃப்ளேஷன்னா a few values which are volatile coming and skewing the value of the index. ஸோ அப்போ இது ஒன்று. அண்ட் இதுக்கு முக்கியமாக இன்னொரு ப்ரிலிம்ஸ் சார்ந்த ஒரு ஃபேக்ட் இப்போ தான் ஞாபகம் வருது. ஃபுல் பிடிஎஃப் படிச்சதுனால அப்பப்போ ஞாபகம் வருது. 2012 சீரீஸில் த சிபிஐ வாஸ் கால்குலேட்டட் டு ஆல் தி ஸ்டேட்ஸ் எக்ஸப்ட் மிசோராம் அண்ட் லக்ஷதீப். 2012ல் மிசோராமுக்கு லக்ஷதீப்பும் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஐ மீன் இந்த ஆஃப்லைனில் இறங்கி போய் சர்வே பண்ணுறாங்களா அது. அப்போ மிசோராம் லட்சதீப்க்கு எதை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஏதோ டேட்டா டைப் பண்ணி அனுப்புவாங்களாம், அதை வந்து இவங்க யூஸ் பண்ணிப்பாங்களாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் கால்குலேட்டட் நவ் டு என்டையர் இந்தியா எக்ஸப்ட் லட்சதீப். லட்சதீப்க்கு இன்னுமே வந்து ஆஃப்லைன் ஃபீல்டு சர்வே கிடையாது அப்படின்னு ஒரு லைன் இருந்துச்சு அந்த பிடிஎஃப் பார்க்குறப்போ. ஸோ அந்த லைன் ஞாபகம் வந்தது, அதனால சொல்கிறேன். இப்போ சும்மா வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட் மட்டும் காட்டுறேன். 358 கமாடிட்டிஸும் நம்ம பார்க்க தேவையில்ல. இந்த பிடிஎஃப் போய் நீங்கள் படிக்கலாம் தேவையில்லை, இது தேவையே கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ஐடியாக்காக நம்ம வந்து ஃபண்ணுக்காக நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ 358 கமாடிட்டியில் இப்போ நான் இதில் வாங்கின சீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுட் முதல்ல ஃபுட் எடுத்துக்கிறோம். ரைஸ், வீட்டு, ஜோர், ராகி இதெல்லாம் இருக்கா, பாஜ்ரா, மைஸ், ஸ்மால் மில்லட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் பீரியஸ். இப்போ ரைஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தா இது 0 ஆயிடும். ஆனால் ஒரு சில ஸ்டேட்ல பணமா இருக்கு அப்படின்னா அது பணம் வந்துடும். ஸோ அப்போ பிடிஎஸ்ல கொடுக்குற ஐட்டம்ஸ் உள்ள இருக்குங்கிறத காட்டுறேன். இது பணமா இருந்தால் பணம், ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீ. அப்படி தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். கோதுமை மாவு, பிஸ்கெட். ஆக்சுவலி பிஸ்கெட் வந்து எப்படி ஆவரேஜ் பிஸ்கெட் வந்து என்ன பிஸ்கெட் பாக்கெட் கூட போட்டுருக்காங்க. பிரிட்டானியா, ஜிம்ஜாம் பிஸ்கெட்லாம் இருக்காங்க. ஓ, அந்த ஜிம்ஜாம் பிஸ்கெட்லாம் இருக்கீங்களா? சூப்பர். 90s கிட்ஸ் தான் போல டிசைன் பண்ணவர். ஸோ கரெக்டாக ஜிம் மேக்ரோனி நூடுல்ஸ், பாஸ்தா ப்ராடக்ட்ஸ், நூடுல்ஸ் இப்போ இதெல்லாம் இருப்பாங்க. மேக்ரோனி எல்லாம் உள்ள வருது, ரவா இருக்கு, சிட்வா சேர்த்துருக்காங்க, நல்லா இருக்கும். ஸோ அப்போ மீட்ல என்னெல்லாம் இருப்பாங்க? சிக்கன் இருக்கு, கோட் மீட் இருக்கு, பஃபலோ மீட், பீஃப் இருக்கு, போர்க்கு இருக்கு, அண்ட் பேர்ட்ஸ், கிராப்ஸ் அண்ட் ஆயிஸ்டர் இதெல்லாம் இருக்கு, சீ ஃபுட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த லிஸ்ட்டை நோட் பண்ணிக்கணும், ஏன்னா எல்லாம் எலிமினேட் பண்ணிடும், ஏதோ ஒன்று இல்லைன்னு நினச்சிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ், ப்ரான், சூப்பர் கடல் கொண்டு வந்தாங்க. பால் ஐட்டம்ஸும் இருக்கு, மில்க் ஐட்டம்ஸ், மில்க்ல சீஸ் பண்ணி இது வந்து புதுசு ஆட் பண்ணிருக்காங்க. மில்கோட ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசு ஆட் பண்ணுது. சீஸ், பன்னீர், யோகட் இருக்கு பாருங்க. பால் மாணிக்கம் வந்து சந்தோஷப்படுவார். லஸ்ஸி நம்ம ஐட்டம் இருக்கு. டீ கப்ஸ் இருக்கு, டீ கீழே வருது, டீ கப் இருக்கு, கீழே வரும். வெஜிடபிள் ஆயில், எல்லா வெஜிடபிள் ஆயில் இருக்கு, மஸ்டர்ட் ஆயில், கிரவுண்ட் ஆயில், எடிபிள் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் இருக்கு. ரிஃபைண்ட் ஆயில் உள்ள சேர்க்காங்க. கீ அண்ட் பட்டர் இருக்கு. சும்மா நான் ஃப்ரூட்ஸ்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸும் பொதுவாக வந்துருது. இதெல்லாம் ஞாபகம் முடியாது, ஒரு ஃபன்காக தான் நம்ம பார்க்குறோம். வெஜிடபிள்ஸ்ல வந்து காலிஃப்ளவர், கேபேஜ், டொமேட்டோ, முருங்காலியா, முருங்காய் சூப்பர் ஃபுட், அது சேர்க்கலையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவங்க பிடிஎஸ்ல கொடுக்குற பல்சஸ் இருக்கு. ஸோ அப்போ பிடிஎஸ் ஐட்டம்ஸ் இதுக்குள்ள சேர்த்துக்கிறாங்க. ஊர்கா, ஜாகரி, ஜாம், ஜெல்லி, ஹனி, ஐஸ்கிரீம் இருக்கு, சூப்பர் சாக்லேட், பிளாக் பெப்பர், கோரியாண்டர், ஜிஞ்சர், ஆயில் சீட்ஸ் வந்துருச்சு. காஃபி இருக்கு, டீ இருக்கு. ஸோ வந்து டீ லீஃப் வந்து 1.2.3.1.1 அப்படிங்கிற நம்பர் டீ இருக்கு. நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். கையில் பச்சை குத்திக்கலாம். என்னப்பா இது புது நம்பரா இருக்கு? இதுதான் சிபிஐல ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்க சிபிஐல வந்து டீ கொடுத்த கோட் நம்பர் அதுதான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது பாருங்க, இதுதான் முக்கியமான ஐட்டம். ஸ்பிரிட்ஸ் அண்ட் லிக்கர்ஸ். லிக்கர்ஸ்ல வந்து ஃபாரின் லிக்கர், வெளிநாட்டு சாரா இருக்கு, கண்ட்ரி லிக்கர், உள்நாட்டு லோக்கல் சரக்கு இருக்கு, வைன் இருக்கு, டாடி சேர்த்துக்காங்க. டாடினா வந்து கல், அது வந்து சேர்த்துக்காங்க. அப்புறம் பீர் சேர்த்துக்காங்க.
அப்புறமா வந்து சிகரெட்ஸ் இதுல வந்து பிடி எல்லாம் வந்து குட்கா சர்தா இதெல்லாம் பேண்டுன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து சிபிஎல் சேர்க்கிறீங்க? ஏன்னா ஒன்றும் சரியா சரியா பண்ணணும். சரி நம்ம ஊர்ல பேண்ட் அப்படின்னு ஏமாத்துறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ளோதிங்ல வந்து ஆக்சுவலி இந்த வாட்டி என்ன ஒரு சேஞ்ச்னா போன வாட்டி க்ளோதிங் எடுக்கிறப்போ வெறும் க்ளோதிங் தான் இந்த வாட்டி மென்ஸ் க்ளோதிங், உமன் க்ளோதிங், சைல்டு க்ளோதிங் அப்படின்னு 3 கேட்டகரி வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு சேஞ்ச் வந்து புதுசா வந்து பண்ணாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் சேர்த்துருக்காங்க. வருஷம் அது ஒரு செலவு. டவல், ஹேண்ட் கர்ச்சிஃப் இது எல்லாமே வருது. நெக்ஸ்ட் வந்து ஹவுசிங் வாட்டர்ல ஹவுஸ் ரெண்ட். ஸோ இதெல்லாம் அந்த விஷயங்கள் பேசிக்கா வீட்டில் யூஸ் பண்ற விஷயம். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், எல்பிஜி சிலிண்டர், கெரோசின் இன் பிடிஎஸ் அதுவும் இருக்கு, கோல் இருக்கு, ஃபயர்வுட், சார்கோல். ஆக்சுவலி இந்த இதுல இருக்கிற ஃபியூல் எல்பிஜி அண்ட் வீட்டில் நம்ம கிராமத்தில் யூஸ் பண்ற இந்த அதர் டைப்ஸ் ஆஃப் சார்கோல், இந்த கவுடன் கேக், ஸோ வரட்டி அது வந்து உள்ள இருக்குங்கிறத அண்டர் ஸ்டெல்லிங் பயோகேஸ், கோபர் கேஸ் அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த ஹவுசிங்ல இருக்கிற ஃபியூல் குள்ள வருது. ஃபர்னிச்சர்ல வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் இதுல வந்து வந்தது. எல்இடி லைட்ஸ் புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். ஏன்னா போன வாட்டி நடந்த எல்இடி லைட்டுங்கிறது இல்ல, எல்இடி லைட் இப்போ வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரீசர், ப்ரெஷர் குக்கர், ஸோ ஆல் திஸ் திங்ஸ், அகர்பத்தி, ரூம் ஃப்ரெஷ்னர், மேட்ச் பாக்ஸ், கேண்டில்ஸ். ஹெல்த்ல வந்து மெடிசன்ஸ், அதுல வந்து ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெபுலைசர்ஸ் அண்ட் ஹியரிங் எய்ட்ஸ் அந்த மாதிரியான சப்போர்ட்டர்ஸ் இருக்கு. அப்புறமா மசாஜர், வீல் சேர் அது மட்டும் வந்து மொபிலிட்டில வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்டகல்ஸ் இருக்கு, கண்ணாடி, காகிள்ஸ், டாக்டர் ஃபீ, சர்ஜன் ஃபீ, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இன்பேஷன் கேரிங், இன்பேஷன் அவுட் பேஷன் ரெண்டுமே உள்ள சேர்த்துருக்காங்க. டயக்னோஸ்டிக், எக்ஸ்ரே அந்த மாதிரியான விஷயங்கள், எக்ஸ்ரே, இசிஜியும் டெஸ்ட் வந்து போட்டுருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து கார் இருக்கு, பைக் இருக்கு, அப்புறமா வந்து பஸ் இருக்கு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்ல வேற என்னெல்லாம் வருது, ஹெல்மெட் வருது. ஹெல்மெட் எல்லாரும் வாங்குறது, டீசல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ், கம்பைன் நேச்சுரல் கேஸ். இந்த ரயில் ஃபேர்ல டெல்லியில் மட்டும் மெட்ரோ இருக்கு, மிச்ச எல்லாருக்கும் வெறும் ரயில் தான் எடுக்கிறாங்க. ஏர் ஃபேர், இன்லாண்ட் வாட்டர் வேஸ் இருக்கு, போட் ஃபேர் இருக்கு. இருக்கு, இன்லாண்ட் வாட்டர் வேஸ் இருக்கு, நான் பார்த்தேன். ஃபோன்ல வந்து லேண்ட்லைன் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் லிஸ்ட் வந்து பாருங்க. இங்க பாருங்க, இப்போ ரெக்ரியேஷன் ஜிம் எல்லாம் இருக்கு, ஜிம், ஸ்விமிங் ஃபீஸ் அதெல்லாம் வந்து சேர்க்குறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இசை, கேமரா, போட்டோகிராஃபி அதுக்கு வாங்குற விஷயங்கள். எஜுகேஷனுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. ஆக்சுவலி எஜுகேஷனுக்குள்ள கோச்சிங் இன்ஸ்டியூட் ஃபீஸ் இருக்கு, நாட் சிவில் சர்வீஸ் கோச்சிங். ஸ்கூல் படிக்கிறவங்க நீட் அண்ட் ஜேஇ போவாங்க, அந்த கோச்சிங் வந்து உள்ள சேர்க்காங்க. சரியா? ஸ்டேஷனரி செலவு அதெல்லாம் வந்து வருது. ஸோ பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் டியூட்டர் கோச்சிங் சென்டர் கொடுக்குற ஃபீஸ் வருது. அதர் எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் ரெஸ்டாரண்ட் வருது, இல்லை ஸ்நாக்ஸ் அண்ட் லாட்ஜிங். அண்ட் ஃபைனலாக வந்து இதான் வந்து அதர் ஐட்டம்ஸ். இதுக்குள்ள தான் நான் பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா டாய்லெட், பாடி வாஷ், ஹேண்ட் வாஷ், ஷவர் ஜெல், ஃபேஸ் வாஷ், பெர்ஃப்யூம், ஸ்ப்ரே, டியோடரண்ட், ரோல் ஆன்ஸ், பவுடர், கிரீம், டூத் பேஸ்ட், மவுத் வாஷ், டூத் பிரஷ், ஹேர் ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப வைடா போகுது. சானிட்டரி நாப்கின்ஸ், பேபி ப்ராடக்ட்ஸ், ஷேவிங்க்கு, சானிடைசர், பியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஜுவல்லரி இருக்கு இதுல. டைமண்ட், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் ஜுவல்லரி, சில்வர் ஜுவல்லரி, கிளாக் இருக்கு, பிரஷியஸ் ஸ்டோன்ஸ். ஸோ ஜுவல்லரி உள்ள சேர்த்துருக்காங்க. அம்ரல்லா கூட சேர்த்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் செலவு. இப்போ எக்கனாமிக்ஸ் புக் வந்து இல்லாதனால ஜெராக்ஸ் எடுத்தீங்களா, அந்த செலவு வந்து சேர்த்துருக்காங்க. இதுதான் எனக்கு பிடிச்சது. 13.9 ப்ளீஸ் ரிலீஜியஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி கோயில் ஆகிற செலவு வந்து சேர்த்துருக்காங்க.